இந்த காலை வேலை ஆராதனை உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதம் 2025 வருடத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் காலை ஆராதனையில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னவென்றால் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில். போதும், இந்த காலையிலும் மாலையிலும் இதில் இருக்கிற ரகசியங்களை சபையாருக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த, இது காலை ஆராதனைக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி. இப்பொழுது தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இது. இளைப்பாறு பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையிலெல்லாம் நம்ம சாயந்தரத்தில் நம்ம தியானிப்போம். முதல் பகுதி இது. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி. இந்த காலை வேலை ஆராதனையிலே வந்திருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இந்த திருவிருந்த நன்னாளிலே அவர் இரத்தத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள், அவர் சரீரத்தை உணர்ந்திருக்கிறீர்கள். இது குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு மட்டுமல்ல, குட் ஃப்ரைடே ஈஸ்டரை காட்டிலும் நீங்கள் உபவாசத்திற்கும் இந்த திருவிருந்துக்கும் ரெண்டும் பெரிய இடைவெளி இல்லை. The fasting is prepared for the communion, so it's closer to us. வேலைக்கு போகிறீங்க, அதனால் வர முடியல, அதனால தான் நான் ஆன்லைனில் வச்சுட்டேன் உபவாச கொடுக்கையே. ஏன் நான் சொல்லுகிறேன்னா, இருந்த வண்ணமாக உங்கள் இருதயம் அது இணைக்கப்படணும். உங்கள் இருதயம் தூரமாக இருக்கக்கூடாது. தன்னை தானே சொல்லி தருகிற விஷயத்தில் சபையாக சேர்ந்து நாம் உபவாசித்தோம், திருவிருந்திலே வருகிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 என்ன சொல்லுகிறது என்பதை சபையார் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து தேவனுடைய விசுவாசிகளும் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய மிக உன்னதமான தேவனுடைய வார்த்தையாக்கும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசலமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வசனத்தின்படி பார்த்தால் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நமக்கு தேவ சமூகத்தில் ஒரு ஸ்தானத்தை கர்த்தருடைய இரத்தம் சுதந்திரிக்க செய்கிறது. அதுதான் ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த செய்கிறது. அந்த மாசற்ற இரத்தம். அந்த இரத்தம் இன்று வரை ஆபேலின் இரத்தம் பழி வாங்க துடித்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இரத்தத்தினுடைய மேன்மை நீங்கள் அறிகிற பொழுது மட்டும்தான் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே இறங்கும். உங்கள் இருதயமும் அதை நம்பும். நாம் எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், எப்படியோ ஜீவித்தோம், நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் வருவோம் என்று யாரும் எதிர்பார்த்ததில்லை, யாரும் அதை விரும்புகிறதும் இல்லை. ஆனால் நம்ம கர்த்தர் நேசித்தபடியினாலே நம்ம கர்த்தருடைய உடன்படிக்கையின் ரத்தம் நம்ம கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் உடன்படிக்கை ரத்தம். நீங்களும் நானும் பல சாட்சிகளுடையலாம் இருப்போம். எங்கள் வீட்டில் கேட்டால் ஒரு சுகமான சூழ்நிலை, எல்லாருமே கர்த்தருக்குள்ளே வருவதுக்கு சில காரணங்கள் இருக்கும். நான் சொல்வது உண்மையான காரணம். காதல், திருமணத்துக்காக ஞானஸ்தானம் இந்த இடத்துல தோற்று போயிடும். அது திருமணத்துக்காக ஒரு மனுஷனுக்காக மனுஷிக்காக வருகிறதெல்லாம் செல்லுபடி ஆகாது தேவ சமூகத்தில். இது தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு தேவனை அறிந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்தபடியினால் எடுக்கிற ஞானஸ்தானம் இல்லை. இது ஆத்மாவை கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற ஞானஸ்தானம். எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையா அந்த நேரத்தில் என் தேவன் எழுந்தருளினார். அந்த தேவனை அன்றிலிருந்து நான் பின்பற்ற வருகிறேன். நான் நல்ல தலைமைத்துவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இப்படி தான் இருக்கும் சாட்சி. நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொரு பின்னாலையும் ஒவ்வொரு வாழ்க்கையின் பின்னணியில் ஒவ்வொரு சாட்சிகள் இருக்கும். நாம் அந்த சாட்சிகளை உடையவர்களாக உள்ளே வரலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நம்முடைய கிரியையினால் அல்ல. அப்போ கிரியைகள் செல்லுபடி ஆகாது. ஏன்னா கிரியைகள் ஒன்றும் ரட்சிப்புக்குள்ள ஏதுவான கிரியைகள் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். முதல் அஸ்திவாரக்கல்
ஒன்றுமே இல்லாமல் புல் பூண்டு முளைக்காத பொழுது ஆதியாகம புஸ்தகம் நம்ம வாழ்க்கை இருந்தது. ஒன்றுமே இல்லை. அப்போ எல்லாம் உண்டாக கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறது போல நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை தான் அது. மண்ணா தோன்றினோம், மண்ணா இருந்தோம். விண் வேறு இடத்துல இருக்கிறது, மண் வேறு இடத்துல இருக்கிறது. கர்த்தர் எங்கேயோ இருக்கிறார், மண்ணான மனுஷன் நம்ம. இப்பொழுது இந்த இடத்துல இருளுக்கும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக கர்த்தர் பிரிக்கிறார். பாவத்தை உங்களை விட்டு என்னை விட்டு பிரிக்கிறார், நம்ம விட்டு பாவத்தை பிரிக்கிறார். அப்பொழுது வெளிச்சம் தனியாக இருக்கிறது, இருள் தனியாக இருக்கிறது. வெளிச்சத்தை ஆண்டு கொள்வதற்கு ஒரு சுடரை உண்டாக்குகிறார், இருளை ஆண்டு கொள்வதற்கு ஒரு சுடரை உண்டாக்குகிறார். இருளிலும் வெளிச்சம் உண்டாகும்படி ஒரு நட்சத்திரங்கள் உருவாக்கப்படுகிறது, நிலா உருவாக்கப்படுகிறது. அதான் பெரிய சுடர் சிறிய சுடர் எழுதப்பட்டிருக்கிறது. நான் விலகி சொல்லுகிறேன். நட்சத்திரம், நிலா, சூரியன், வெளிச்சம், பகல், இரவு, இதெல்லாம் வெவ்வேறாக நம்முடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தாலும் களியாட்டங்களால் நிறைக்கப்படுகிற பொழுது நம்ம அந்தகாரத்தின் வாழ்க்கையில் இருக்கிறோம். வாக்குவாதம் செய்கிற பொழுது, வேசித்தனம் பண்ணுகிற பொழுது, விபச்சார மயக்கத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை இருள் அடைகிறது. சகோதரனை பழகிக்கிற பொழுது இருள் அடைகிறது. ஆதியாகம புஸ்தகத்திற்கும் நம்முடைய அன்னாடு ஜீவத்துக்கும் நீங்கள் குளிக்கிற பொழுது பார்த்தா அழுக்கு சேர்க்கிறது அல்லவா? அந்த அழுக்கை நீங்கள் எப்பொழுது நீங்கள் குளித்தாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் உடம்புல. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷன். இது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இது கர்த்தர் அருள் செய்த வார்த்தையின் அடிப்படையில் வருகிற சத்தியம். நம்முடைய சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. அது கடைசியில் சேராக காணப்படுகிறது. ஒலையான சீட்டில் போய் இந்த சரீரம் போய் சிக்குகிறது. சரீரம் மாட்டிக்கொள்கிறது. இச்சையினாலே, பாவத்தினாலே, அறியாமையினாலே, அல்லது ஏதோ சூழ்நிலையிலே போய் மாட்டிக்கொள்கிறது. கர்த்தர் மறுபடியும் எடுக்கிறார். எடுத்து என்ன செய்கிறார்? அக்கினியிலே போடுகிறார். இந்த அக்கினி வேறு ஒன்றும் இல்லை, நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற வசனம். இப்பொழுது இந்த சேர் களிமண்ணாக மாறுகிறது. களிமண் என்ன செய்கிறது? பாத்திரமாக மாறுகிறது. இந்த பாத்திரம் கனமான பாத்திரமாகவும் இருக்கிறது. அந்த பாத்திரம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கிற பொழுது இந்த பாத்திரத்துக்குரிய மகிமை, மேன்மை, மாட்சிமை எல்லாத்தையும் கர்த்தர் தருகிறார். இல்லை, நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் தலைவலிக்கு வந்தேன், வயிற்று வலிக்கு வந்தேன், நான் விமோச்சனத்துக்கு வந்தேன், விடுதலைக்கு பெற வந்தேன், அதுக்கப்புறம் நான் போய் விடுகிறேன் என்று சொன்னால் யாரும் தடை செய்ய முடியாது. இதோட அடுத்த பிரச்சனைக்கு வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு வந்து பிரச்சனையை தீர்த்து கொண்டு போய் இயேசுவுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிவிட்டு அல்லது ஊழியனுக்கு ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு போனவர்கள் தான். இதோடு அடுத்த பிரச்சனையின் உச்சகட்டத்தில் இவர்களை பார்க்கலாம். அதே ஊழியனை தேடி அதே இடத்துக்கு வருவாங்க. பல காரணங்கள் இருக்கும். இது ஒரு கூட்டம். ஆனால் கர்த்தரை இப்படியே பின்பற்றி வருகிற பொழுது மட்டும்தான் உங்களுக்கு கர்த்தர் அந்த ராஜரீக ஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். அது எங்கே நடக்குதுன்னா, சமூகத்தை தேடி வருகிறீர்கள். ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம் ஃபார் த லார்ட். நீங்கள் தூர தேசத்துலேருந்து வரலாம், தூர மாவட்டத்திலேருந்து வரலாம், ஆனால் அந்த நேரத்தை கர்த்தருக்கென்று ஒடுக்குறீங்க. ஆலயம் போக முடியவில்லை, ஆலயத்துக்கும் உங்களுக்கும் பல பிரச்சனைகள், மெய்ப்பனற்ற ஆடுகளாக இருக்கிறோம். உங்கள் ஜபம் என்ன செய்கிறது என்று கேட்டால், இஸ்ரேல் புத்திரர்கள் இடத்திலே மோசே வந்ததை போல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமையை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும், பிறருடைய அநியாயம் உங்களுக்கு பெருசாக தெரியும், அல்லது ஏதோ அவர்களுக்கு உங்களை பிடிக்கலை, உங்களுக்கு அவர்களை பிடிக்கலை, எப்படியோ போனது போட்டோம். இப்பொழுது உன்னை தேடி கொண்டு இந்த வார்த்தை வருகிறது. ஏனென்றால் அந்த ஆன்லைனில் ஆரம்பிக்கிற பொழுது மெய்ப்பனற்ற ஆடுகளுக்கு உன்னை மெய்ப்பனாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த பரஸ்பரத்தினுடைய அன்பின் வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் இணைக்கப்படுகிற பொழுது, சபைக்கு வருகிறவர்கள் கூட ஆன்லைனில் வருகிற பொழுதும் நான் உணர்வேன். சபையை காணாதவர்கள், என்னை அறியாதவர்கள் கூட கனெக்ட் ஆகிற பொழுது எனக்கு அந்த ஆவிக்குரிய ஒரு தெளிவும் ஒரு வெளிப்பாடும் வரும். நேரில் பார்க்கறது போலவே சம்பாஷணைகள், வெளிப்பாடுகள் புறப்பட்டு செல்லும். இதனுடைய காரணம் என்னவென்றால், சமூகத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் சமூகத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ராஜாவை சுற்றிலும். இந்த வார்த்தை என்ன அழகாக எழுதப்பட்டது. தாவீது என்று எழுதப்படவில்லை, அது தாவீது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி. இந்த ராஜாவுக்கு என்று ஒரு சத்துரு இருக்கிறான். ராஜா ஆவதற்கு முன்பு சத்துருக்கள் இருக்கிறாங்க. ராஜா ஆன பிறகு சத்துருக்கள் இருப்பாங்க. கடந்த காலத்திலும் நமக்கு போராட்டம், நிகழ்காலத்தில் நமக்கு போராட்டம், வருகாலம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அதுவும் போராட்டம் தான். ஐயா, என்ன இப்படி சொல்லுகிறீங்க? வருங்காலத்திலும் கடந்த காலத்திலும் நம்ம ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார்.
நிகழ்காலத்திலும் கர்த்தர் ஜெயம் எடுக்க கிருபை செய்தார், வருங்காலத்திலும் ஜெயம் எடுக்க கிருபை செய்ய போகிறார். நீங்கள் அப்படி சிந்திக்கணும். ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம். நீங்கள் எந்த பக்கத்தில் வேதத்தை திருப்பி போட்டாலும் ராஜ்யம் இருக்கிறது. அது உயிர் உள்ள வரைக்கும் நான் போதித்து கொண்டே இருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். கேட்கிறதுனாலே போதும். நீங்கள் செவி திறன்களை உருவாக்குகிறவர்களாக காதுகளை மட்டும் இங்கே விட்டு மனதை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா, கவனித்தீங்கன்னா, ராஜ்யம் உங்கள் வீட்டில் இறங்கும், ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கும், ராஜ்யம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கும். அதிகமாக பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அணுகுமுறை தெரிந்து விட்டது. எப்படி அவரை சேவிக்கணும்னு கற்றுக்கொண்டாச்சு. இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற நாட்கள் உண்டு, அவரை ஆராதித்த நாட்கள் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுது, நீ விதமாக இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே என்று வேதம் சொல்லுகிறது. கற்றுக்கொள்ளுகிறோம். we are learning every day. அப்போது இந்த சத்தியத்தின் படி பார்த்தா நம்ம ராஜாக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. இப்போ ராஜாவுக்கு போய், ராஜா என்ன எல்லாம் முடிந்ததுன்னு நம்ம நினைப்போம். வாழ்க்கையில் படித்து முடிக்க உடனே இந்த எக்ஸாம் வருகிற பொழுது பிள்ளைங்க நினைப்பாங்க, இது முடித்த உடனே தலைவலி போச்சுடாப்பா, இது இந்த கடைசி பரீட்சை முடித்தோடனே புக்கை தூக்கி போட்டுட்டு ஆஹா முடிந்தது வாழ்க்கை. ஜெயம் வருகிற பொழுது பார்த்துக்கொள்ளலாம், தோல்வி வருகிற பொழுது பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஆண்டு முடிந்தது. நான் சொல்லுகிறேன், ஒரு ஆண்டு முடிஞ்சிச்சா, சரி படிப்பு கடைசி ஆண்டு முடிகிறதா? பிள்ளைகளுடைய மனப்பான்மை இது முடிந்தது. பெற்றோருடைய மனப்பான்மை, வயதில் முதிர்ந்தவர்களுடைய மனப்பான்மை என்னென்னா, மன முதிர்ச்சி என்னென்னா, தம்பி இனிமேல் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, படிக்க வச்சிங்க, படித்தாச்சு, மதிப்பெண்ணும் எடுத்தாச்சு, ஆளை விடுங்க, படிப்புக்கு விட்டுறேன், நீ போய் வேலை பார்க்கணும். அப்போ போகிற பொழுது இந்த அனுபவம் வேறு, மாணவ மாணவியினுடைய அனுபவம், கல்லூரி அனுபவம் வேறு, பாடசாலையின் அனுபவம் வேறு, பல்கலைக்கழகத்தின் அனுபவம் வேறு. படித்தது அத்தனையும் வேலைக்கு போகிற பொழுது வரும் என்பது தான் எல்லாருடைய நினைவும். நீங்கள் கொஞ்சம் படித்தாலும் சரி, நிறைய படித்தாலும், படித்து விட்டேன், ஜெயிச்சு விட்டேன், அங்கே போய் நான் பிரகாசிப்பேன், அங்கே போனால் எல்லாமே எதிர்மறையாக இருக்கும். படித்தது ஒன்றும் வராது, அலுவலக கலாச்சாரம் வேறு, நமக்கு மேலே இருக்கிறவன் ஒரு மாதிரி இருப்பான், எல்லாம் அப்பா பெரியப்பா மாமன் மச்சான் வயசு இருக்கும். இது ஏன் தான் வந்ததுன்றது தான் இருக்கும். எதுக்கு இந்த மனுஷி இங்கே காணப்பட்டான் என்று இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலை வருகிறதா? நீ ஏன் இங்கே வந்தா என்று தாவீதை பார்த்து கேட்கிறான் சகோதரன். தகப்பன் சொல்ல, நீ போ, பாளையத்தில் போய் ரசுகளையும் பால் கட்டிகளையும் கொடுத்து சகோதரனுடைய சுகச்சேரி விசாரித்து வா என்று அனுப்புகிறான். இங்கே போனால் ஆட்டம் கொடுக்கிறது. இதே வார்த்தை யாக்கோபை உடைய வாயிலை கர்த்தர் வைக்கிறார். யோசேப்பை அழைக்கிறான், போய் சகோதரர்களை விசாரித்து இந்த காரியத்தை கொடுத்து விட்டு வா. போனவன் தான் திரும்பி வரவே இல்லை. சீகேம் இழுத்து கொண்டது. இந்த பாளையம் அது சாதாரண, இது யுத்த காலம், இங்கே போனாலும் திரும்பி வர்றது கஷ்டம். ஆனால் அங்கே சகோதரர்லாம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க, மந்தைகளை பின்னாடி போய் கொண்டிருக்கிறாங்க. போய் அவளை சுகம் விசாரித்து அவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு வான்னு சொன்னால், போன பிள்ளையாண்டான் போனது தான் திரும்பி வரவே இல்லை. அந்நியார் கருத்தில் கூட தப்பித்து விடலாம், சொந்த ஜனங்களிடத்தில் சிக்கி கொண்டா திரும்பி வர முடியாது என்பதற்கு ஓமையை யோசிப்பு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்றும் ராஜா தான். அபிஷேகத்தின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையின்படி பார்த்தால் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சத்துருக்கள் என்பதை நான் சொல்ல வருகிறேன். ஆனால் அந்த மனுஷனுக்கு முடிவு என்று நம்ம எல்லாம் நினைக்கிற பொழுது, படிக்கிற பொழுது கண்கள் தான் கண்ணீர் வரும் சில பேருக்கு. அதில் என்ன அழகாக எழுதப்பட்டிருக்குதுன்னு கேட்டால், யோசேப்பை குழியில் தள்ளிட்டு சாப்பிட போயிட்டாங்க எல்லாம். என்ன குடும்பம் இது? கூட பிறந்த ஒரு சகோதரன் யாருன்னா கூட இருக்கட்டும், ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்தா சாப்பிட முடியல நம்மளால். ஆனால் சாப்பிட்றப்ப பார்த்தீங்களா, எல்லாமே அசைவம் தான் விரும்பி சாப்பிட்றோம். ரத்தத்தை பார்த்தா ஒரு வேதனை இருக்கிறது. ஒரு மனுஷனை குழியில் தள்ளுகிற பொழுது ஒருத்தன் சொல்கிறான் கொன்னுடலான்னு, இன்னொருத்தன் சொல்கிறான் பழிச்சு போட்டும் விடுன்னு. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். யோசேப்பு என்னமோ ஒரு ஏதோ அங்கவீனமாக பிறந்து எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறத போல் அவங்களுக்கு ஒரு நினைவு. ஆனால் அபிஷேகம் என்னமோ யோசேப்பிடத்தில் இருக்கிறது. என்னடா தாவீது ஆரம்பித்து யோசேப் போயிட்டான்னு நினைக்காதீங்க, புரிந்து கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட தாவீது தான். இங்கே ராஜாவுக்கு எல்லா சத்துருக்களும் இருக்கிறாங்க. இங்கே நம்ம யோசேப்பும் தாவீதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும்
முதல் சத்ரு யாருன்னு கேட்டால் நம்ம சொந்த வீட்டார் தான். ஏன்னா 5 பேரிலும் ஒரே மாதிரி இல்லை. ஒன்று ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஒன்று பட்சிக்கப்பட்டிருக்கோம், ஒன்று சோதிக்கப்பட்டிருக்கோம், ஒன்று ரட்சிப்பு எழுந்திருக்கோம், ஒன்று அபிஷேகம் பெற்றிருக்கோம், ஒன்று அபிஷேகம் எழுந்திருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், எடுக்கவே மாட்டணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக போய் கொண்டு இருக்கோம். இதில் தப்பித்தோம் பிழைத்தோம்னு சொல்லி கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்போடு கூட கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தையும் ஒரு அனுபவத்தின் வழியாக கர்த்தர் தருகிறார். இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் இருக்கிறதை போல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் எப்படி என்று கேட்டால், தீர்க்கதரிசனம் நான் சொல்லுகிறேன். வருங்காலத்தை முன் அறிந்து, நீங்கள் இருக்கிற இடத்துல வருங்காலத்தை முன் அறிந்து அதுக்கேற்றபடி உங்கள் செய்கைகள் வெளியரங்கமாகும். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வரப்போகிற ஆபத்துகளை உணர்ந்து உங்களுக்கு வெளிப்பாடு இல்லாமல் இருந்தாலும் உங்கள் கைகளை கர்த்தர் அப்படி அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் செய்கிறதெல்லாம் வருங்காலத்துக்கு பயன்படும். இப்படி தான் போத்திபாருடைய வீட்டில் போய் இந்த மனுஷன் காலடி எடுத்து வைத்த உடனே இந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது. அபிஷேகத்தினுடைய வல்லமை அந்நிய பாஷை அடையாளம். அந்நிய பாஷை எதனால் பேசப்படுகிறது, அருளப்படுகிறதுன்னு கேட்டால், நம்முடைய பலவீனங்களுக்காக ஆவியானோர் பரிந்துரைக்கலாம். அதே சமயத்தில் தேவ ரகசியம் தேவனுடைய ஆவியார் நமக்கு எடுத்துரைக்கலாம். அந்த அந்நிய பாஷை பேசுகிற மூலம் தேவ பக்தி உருவாக்கப்படலாம். பக்தி விருத்திக்காக அது அருளப்படுகிறது. ஆகையால் அந்த பரிசுத்தாவிக்கு விரோதம் பேசுகிறதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லுறதுக்கு உண்மையான வார்த்தை தான். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே இல்லாத அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. உங்களை மெச்சிக்கொள்வதற்காக பெருமைப்படுத்துக்காக சொல்லவில்லை. இந்த அபிஷேகம் இருக்கிறது. உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ராஜாவாகிறதுக்கு முன்னே நடக்கிற காரியம். இந்த அபிஷேகம் உங்களுக்கு வந்ததுமே போகிற சபையில் பிரச்சனை வந்துடும். இது சத்தியமாக சொல்லுகிறேன். நான் அங்கே இப்படி இருப்பேன்னு நினைக்கும் மனசு, சரீரம் சொல்லும் எனக்கு போதகர் இவ்வளோ வருஷமாக தெரியும், இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பராக கூட இருக்கலாம், குடும்ப நண்பராக இருக்கலாம், இனத்தாராக இருக்கலாம், ரொம்ப பாஷக்காரராக இருக்கலாம். எவ்வளோ நம்மளுக்கு இணைக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கும். பகைப்பதற்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு பிடிக்கல அந்த ஆள், அவ்வளோதான். இல்லை அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல. ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கலன்னா நான் என் நியாயத்தை சொல்லுவேன், நீங்கள் உங்கள் நியாயத்தை சொல்லுங்கள். இதுதான் விஷயம். ஆனால் இது ரகசியம் என்னென்னா, இந்த அபிஷேகம் உங்களை யாரிடத்தில் இணைக்கப்பட வேண்டுமோ அங்கே கொண்டு போய் நிறுத்தும். யாரிடத்துல இருந்து விளக்க வேண்டுமோ அந்த அபிஷேகம் உங்களை அப்படியே விளக்கும். சரீரம் இருக்கும், 100 கிலோ இருக்கும், அது ஒன்றுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதை ஆராதிப்பதற்கு அது ஒரு கருவியாக நம்ம கர்த்தர் கொடுத்துருக்குறான். இந்த சரீரத்தை நம்ம என்ன சொல்லணும், 100 கிலோ இல்லைனாலும் தப்பு இல்லை. இது கிலோ முக்கியம் கிடையாது, வெயிட்டு முக்கியம் கிடையாது, ஹைட்டு முக்கியம் கிடையாது. இந்த சரீரத்தை நீங்கள் பேணி பாதுகாத்து கொண்டா, பரிசுத்தமாக காத்து கொண்டீங்கன்னா ரட்சிப்பு தங்கும். ரட்சிப்பு தங்குச்சுன்னா அபிஷேகம் அந்த இடத்துல நிரம்பி வழியும். ரட்சிப்பில் கொஞ்சம் உங்களுக்கு மங்கள் இருக்கிறதுன்னா அபிஷேகம் அப்படியே மங்கி 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 அந்த தீபம் அணைய போகுதுன்னு அர்த்தம். உங்கள் கண்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, உங்கள் பேச்சுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, உங்கள் சிந்தைகள் அதுக்கு முன்னாடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். எந்த ஆலயம் எத்தனை வருஷம் கட்டணப்பட்ட கட்டடமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய என்னென்னமோ நீங்கள் செஞ்சுக்கலாம் அந்த ஆலயத்துக்கு, எதுவுமே உங்களை காப்பாற்றாது. ஏன்னா நாம் ஆலயமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கோட்பாடுக்குள் ராஜ்யத்தின் சுவிசேஷம். நீங்கள் ஆலய வாசிகள் எல்லாம் ஆலயமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போது இந்த ஆலயத்தில் ஒரு பழுது வருகிறது என்று சொன்னால் முதல்ல ரட்சிப்பை நம்ம சரி பண்ணணும். ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு இருக்குதா? இது எல்லாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று கேட்டால், ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு சத்துருக்கள் யார் என்று தெரிய வரும். இந்த அபிஷேகம் உங்களை நடத்துகிறத நான் சொன்னேன். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்தா சில பேருக்கு பற்றி எரியும். இது ரகசியம் மட்டும் இல்லை, இது வெளிப்பாடு. உங்கள் மீது இருக்கிற உள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு வெளியரங்கமாக வருகிற ஒரு ஸ்தானம் வருகிறோம். ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும். அப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களை கண்டால் யாருக்கும் பிடிக்காது. அவர்களுக்கு அப்படியே பத்தி எரியும். உங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும்னு நினைப்பாங்க. அலுவலகமாக இருக்கட்டும், ஊழிய நிறுவனமாக இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், தேவனுடைய சமூகமாக இருக்கட்டும், உங்களை நடத்தி சொல்லுகிறது கர்த்தர் கூட இருந்தால் இவைகளெல்லாம் எனக்கு நேரிடுவானே என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த அபிஷேகங்களை வழி நடத்தும். இந்த அபிஷேகம் என்று சொன்னால் அந்நிய பாஷையோடு ஆராதிக்கிற பொழுது, அழகாக பாடல் வருகிற பொழுது கையை உயர்த்துக்கிறதோடு மட்டுமல்ல. அபிஷேகம் அது ஆரம்பம். அதை பிறகு இந்த அபிஷேகத்தால் நீ நடத்தப்படுகிற பொழுது இந்த அபிஷேகம் உங்களுக்கு சகல சத்தியத்துக்களை நடத்தணும்.
அது கிருபை கிருபை என்று சொல்லி மறுபடியும் யூட்டர்ன் எடுத்து ரிவர்ஸ் போகக்கூடாது. கிருபையிலிருந்து இப்போ சத்தியம் வரணும். அதான் வேதம் சொல்லு, கிருபையும் சத்தியம் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும். இப்பொழுது இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், என்னை போய் எல்லாரும் வரவேற்பாங்க, கட்டி அணைத்து முத்தமிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க. இது மனசு நினைக்கும். ஏன்னா நம்ம நீதிமான் ஆகிட்டோம் இல்லையா? நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும். முதல்ல நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது துன்பத்தை சம்பாதிக்க வேண்டும். நான் போயிடுறேன் இப்போ ஆன்லைனில் விட்டு நினைக்காதீங்க, சொல்கிறேன். இதுக்காக வந்தோம், நான் ஆறுதலுக்காக வந்தேன். நான் ஆளுகைக்காக சொல்லி போதித்து கொண்டு இருக்கிறேன். ஆறுதல் எல்லாம் காலம் முடிஞ்சிடுச்சு. இப்போ யார் ஆறுதல் பற்றி ஒன்றும் வரப்போகிறது இல்லை. உங்களை நடத்துகிறது ஆளுகைக்கு நேராகத்தான் இந்த அபிஷேகம். ஆதாம் எடுத்த கர்த்தர் கொடுத்தார், மகிமையே கொடுத்தார். ஆண்டு கொள்ளுங்கள், இழந்தாச்சு. அதுலேருந்து கிருபை செயல்பட ஆரம்பிக்கிறது. மகிமை மறைந்து விட்டது. மனுஷனுடைய பாவத்தாலே கிருபை செயல்பட ஆரம்பித்தது. வருவோர் போவரெல்லாம் கர்த்தர் கூப்பிடுகிறார். அவர் யார் யாரெல்லாம் நினைத்தாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு கோத்திரத்துக்கு ஒருவனை கூப்பிட்டு தம் வல்லமை வெளிப்படுத்தி வெளிப்பாட்டை கொடுத்து ராஜ்ய பாரத்தை கொடுத்து எப்படியோ ஆசீர்வதிக்கிறார். தேவனை சந்திக்க வருகிறார், மக்களை சந்திக்க வருகிறார். எதுவும் கேட்ட பாடு இல்லை. எல்லாம் விடுதலை பெறுது, அதோடு போயிடுறாங்க. அதாவது போயிடுறாங்கன்னா அவங்க ஏகோ தேவனை எப்படி ஆராதிக்க முடியுமோ நாங்கள் அப்படி ஆராதிக்கிறோம். புறஜாதிகள் திருமணம் இப்படியெல்லாம் போயிடுறாங்க. எதுவுமே தேவன் சொன்ன அந்த ஸ்தானத்துக்குள்ளே வரல. அப்பொழுது தான் இந்த மனிதர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். எப்படிப்பட்ட மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார்னா, இப்படி நெருக்கப்படுகிற ஜனங்கள் இல்லை, முதலிலே அவங்களுக்குள்ளே ஒரு தேவனுடைய கிருபை இருக்கும். அந்த கிருபை வந்த உடனேயே உங்களுக்கும் உங்கள் இனத்தாருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் நெருங்கின உறவுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பிளவு பிரித்தெடுத்தல் காணப்படும். கிருபை கிரியை செய்துன்னு அர்த்தம் இல்லை. கிருபை பெற்றது எல்லாமே நல்லா போய் கொண்டிருக்குனாக்கா கிருபை மங்குதுன்னு அர்த்தம். இது சத்தியம். மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை பெற்றாலே வாழ்கணும்னா நம்ம பயப்படுது. வெளிப்பாடுடைய ஸ்ரீ கிருபை வந்துச்சுன்னா போதும் நம்ம நினைக்கிறது. அவர் கிருபையா நாங்கள் வாழ்கிறோம், ஒன்றும் கிடையாது. கிருபைன்னு சொல்லிட்டு எல்லாருடைய கை கோத்து சுற்றி கொண்டிருக்கிறது கிருபை இல்லை. எல்லார்ட்டையும் நம்ம சண்டை போடணுமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அவனே போடுவான் நம்மக்கிட்ட. நம்ம தேடி போக வேண்டியதில்லை. அவனே அவங்களுக்கு பிடிக்கல, பிடிக்கல. இந்த மனுஷன் என்னென்னமோ பேசி கொண்டிருக்கு. ஆனால் ஏதோ பணம் இருக்குது, கூலிக்காக நம்ம மாற அடித்தா ஏதோ லூஸ் பண்ணுறான். இருந்தாலும் மன தடுமாற்றத்தில் ஏதோ பண்ணுறான். ஆனால் காசு மட்டும் கரெக்டாக வந்துடுது. இந்த பெண்மணியை பார்த்தாலே இருக்கிறாங்க. சாதாரணமாகவே கிருபை பெற்றவங்களை பிடிக்காது. ஆனால் இதில் பத்தாவதுக்கு இந்த அம்மாவுடைய பாலியல் சர்ச்சைக்குள்ளாக போகுது இந்த கதை. இந்த சரிதை புருஷன் கிடையாது, நியமிக்கப்பட்டிருக்கிறான். அதுக்குள்ளே இது பிள்ளைதாச்சு ஆயிடுச்சு. சாதாரணமாக தெரியும் இல்லையா எப்படி பேசுவாங்கன்னு. அதுவும் பொம்பளை விஷயம்னா எப்படி பரவும்னு தெரியும். அதனால் இதை முத்திரை குத்திட்டாங்க. இது வேசி தாசி என்ற படத்துக்குள்ளே நம்ம வச்சுட்டாங்க. மரியாதை நோவாவே அப்படி வச்சுட்டாங்க. யோசேப்பை வேணான்றாங்க. தாவீதை ஏன் வந்தேன்னு கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்துவை கேட்க வேண்டியதே இல்லை. அவர் அவங்க அம்மாவை எப்படி சித்தரிக்கிறாங்க, இந்த பிள்ளையை பார்க்குறப்ப அப்படி தான் பார்ப்பாங்க. இது தகப்பன் இல்லாத பிறந்த பிள்ளை அப்படி தான் இனி வரைக்கும் யூதர்கள் சொல்லி கொண்டிருக்காங்க, நம்புகிறாங்க. இப்படியே தான் பறைசாட்டி கொண்டும் இருக்கிறாங்க. அதனால இயேசுனுடைய கீர்த்தியும் புகழ்ச்சி ஒன்றும் மங்கவில்லை, உலகம் முழுவதும் பரவி தான் இருக்குது. கிருபை பெற்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் கிருபை வருகிறது என்றால் எனக்கு சத்துருக்கள் இருப்பாங்க. நான் போய் எதுவும் சண்டெல்லாம் போட வேண்டியதில்லை. என்னை குறித்து பிடிக்காது எல்லாருக்கும். ஆனால் மனம் என்ன சொல்லும், நான் ஒன்றுமே பண்ணலையா, என்னை ஏன் இப்படி சொல்கிறாங்க. அதுதான் பேதமை. இதுதான் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய சத்தியம். அறிந்து கொள்ள இடத்துல நீங்கள் இருக்கணும். தேவ சமூகம் உங்களுக்கு இது என்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்று உங்கள் ஆத்மா சொல்லும். இந்த வார்த்தை எனக்கே வருகிறது போல இருக்கு. எல்லா நன்மையும் நான் செய்திருக்கிறேன் ஐயா, அதுக்கு தான் கிருபை இருக்குது. நீங்கள் நன்மை செய்யணும், அதுக்கு தான் கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இன்னும் பக்குவப்படுத்துகிறார். முதல்ல நன்மை நினைத்துக்கலாம் செய்யலான்னு. இப்போ நன்மை எப்படி செய்கிறீங்கனாக்கா, நீங்கள் செய்கிற நன்மை, எங்கிட்ட 4 வஸ்திரம் இருக்குது, 3 வஸ்திரம் எங்கள் அக்கா கொடுத்துட்டேன் ஒரு பெண் சொல்லுவான். இல்லை ஒரு தம்பி அண்ணன் ஒரு ஆண் சொல்லுவான், என் சகோதரன்லாம் என் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறானுங்க, இது ஒரு நன்மை இல்லையா, அவன் எடுத்தால் விட மாட்டான், இது கிருபை. இல்லை அவன் எவ்வளோ அநியாயம் பண்ணாலும் நீங்கள் சகிக்கிறீங்க இல்லையா, அதுதான் இங்கே கணக்கில் வரும். உங்கள் கிரியையாவது கிருபை பார்க்கும். எல்லாத்துலேயுமே ராஜ்யம் இருக்கிற பொழுதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரியை தானாக சேர்ந்துடும். அது உங்களுடைய வங்கி கணக்கு மாதிரி. அது இப்போ கர்த்தருடைய ஜீவ புஸ்தகம் கிரியைகள் தனியாக போய் உட்காரும். 1000 பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், நான் தெரு பிரசங்கம் செஞ்சேன், காலையில் நான் 10,000 பேருக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தேன். இந்த ரேஷன் கார்டு விஷயம்லாம் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு அந்த கணக்கு எண்ணிக்கைகள்லாம் போய் மாட்டிக்கூடாது. சகிச்சேன்,
ஜெபிச்சேன்றது வந்து எல்லாரும் செய்கிறாங்க. பாவிகளும் ஜெபிக்கிறாங்க, மாயக்காரர்களும் ஜெபிக்கிறாங்க, அவங்களும் உபாசிக்கிறாங்க, அவங்களும் காணிக்கை செலுத்துகிறாங்க. மாயக்காரர்கள் செய்கிற அத்தனையும் விசுவாசி செய்கிறான், அல்லது விசுவாசி செய்கிற அத்தனையும் மாயக்காரர்கள் செய்கிறான்னு வசனம் சொல்லுகிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லுகிறது. இது எல்லாமே எல்லாரும் செய்கிறான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை பற்றி உங்களுக்கு ஒரு மேட்டியமாக வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் பக்குவப்படலைன்னு அர்த்தம். நான் எவ்வளோ மணி நேரம் ஜெபித்தேன், அது உங்களுக்கும் கர்த்தருக்கும். அந்த ஜபம் உள்ளே பூந்து பார்த்தா எல்லாமே தேவைகளை கக்கிறதாவே இருக்கும். அடிப்படை காரியத்திலேருந்து சுதந்திரிக்க முடியாத ஆசைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊற்றுறோம். என்ன ஞானத்தை தவிர மற்ற எல்லாமே கேட்போம், ஞானம் இருக்கிறதா நினச்சி. இதுதான் நம்மளுடைய ஜபமாக இருக்கும். ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படி இல்லை. எவ்வளோ சகிச்ச அவனுக்கு கிருபை கொடுத்துருக்குறேன்ல, எவனுக்கு கிருபை அதிகமாக அருளப்படுதோ அவனுக்கு அதிகமாக எதிர்பார்க்கப்படும். இப்போ பாருங்கள், கிருபை வேணுமா வேணாமான்னா வேணான்னா போவாது, வந்த கிருபை வந்தது தான். ஆனால் மாயை நம்புகிற பொழுது, இந்த இடத்துல நம்பிக்கை யோனா புஸ்தகம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசன புஸ்தகம், அநேகர் மாயை நம்பி வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. இந்த கிருபைக்கு தான் காலையதோறும் கர்த்தவங்களை தட்டி எழுப்புகிறான். இப்போ தெரிதா, காலைல ஆனால் தூக்கம் வரமாட்டேங்குது. சில பேருக்கு காலைல தான் தூக்கமே வரும். நைட்டெல்லாம் விழிச்சு கொண்டு இருப்பாங்க, கரெக்டாக 1:30 மணிக்கு போய் தூங்க போவோம், 3 மணிக்கு தூக்கம் வரும். கர்த்தர் தட்டி கொண்டு இருக்கிறார். அது தேவ நேரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற பொழுது நீங்கள் 2 மணிக்கு பார்த்தாலும் 2:15 கர்த்தர் எழுப்பிடுவார். இது வந்து நீங்கள் அனுபவத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியும், ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு தெரியும். ஏன் உலகத்தில் ஆளா கிடைக்கல? ஏன் உங்களை கர்த்தர் உசுப்புகிறார்? ஏன் உங்களை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார்? காலைதோறும் என்ன கர்த்தர் ஆகிய ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். ஏசாயால வாசிக்கிறேன், வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. நாட் யுவர் ப்ரேயர்ஸ். உங்களை எழுப்புகிறது எதற்கு? நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம், கர்த்தர் என்னை தட்டி எழுப்புகிறார், நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை. அங்கே தான் பிரச்சனை. ஜெபிக்க உங்களை எழுப்பலை, கிருபை கொடுக்க கர்த்தர் எழுப்புகிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கணும். காலையில் முதல்ல உங்களை ஸ்திரப்படுத்துறீங்க சமூகத்தில். நம்ம உடனே கொட்டிடுறோம் இல்லையா? இல்லை, முதல்ல செட்டில் ஸ்திரப்படுத்துங்க இருதயத்தை. அவன் ஆண்டவரே நேற்று நைட்டு இப்படி பண்ணான் என் அண்ணன், இப்படி பண்ணால் எங்கள் அம்மா, இப்படி பண்ணால் எங்கள் அப்பா, இந்த மாதிரியெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆட்டையை போட்டாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும் குடும்பத்துக்குள்ள. ஏன்னா நான் தான் கிருபை பெற்றிருக்கிறேன் இல்லையா? அப்போ என்னையெல்லாம் இப்படி தான் செய்வாங்களான்னா இதெல்லாம் இழக்கிறது, சகிக்கிறது பட்டியலில் வரும். நீங்கள் கடந்து வருகிற எல்லா அநீதியின் பாதைகளும் உபத்திரவங்களும் சொந்த வீட்டாரிடத்திலே. இங்கேயே சில பேர் சுவிசேஷத்தை கீழ்ச்சி போட்டவளாக இருக்கான். அதாவது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இம்மீடியட்டாக கர்த்தர் ஏதாவது செய்யணும். சுவிட்சு போட்டால் லைட் எறிகிற மாதிரி. எனக்கு 9 மணிக்கு எங்கள் அண்ணன் திட்டான், 9:05 ரத்த வாந்தி எடுக்கணும். இல்லை எங்கள் அக்கா திரிச்சுன்னா மயக்கமாவது போட்டு விடணும். அது தேவன் என்னோடு இருக்கிறார் என்றதை நான் நிரூபிக்கணும். இந்த மனநிலை இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? மத்தியானமே பின்வாங்கி போயிடும். காலைல ஏஞ்சி அதுதான் என்ன சொல்லுதான், வீட்டாரெலாம் என்ன சொன்னாங்க, கையில் வேதம், காலைல சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது. அது வந்து இறங்கினோடனே பார்த்தீங்களா, அது பண்ணுற அமக்கலை மாதிரி யாருமே பண்ணுறது இல்லைன்ட்டு தேவனை அறியாத ஜனங்க, அல்லது நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்க, ரட்சிக்கப்படாமல் ஆலயத்துக்கு போயிட்டு வர ஜனங்க, நம்ம உடன்பிறப்புகள் நம்மளே பரிகாசம் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, சகிப்பு ரேஷியோ கம்மியாக இருக்குது. சகிப்பு கம்மி. இது கற்றுக்கொண்டாலே போதும், விவாகத்தே வராது வாழ்க்கையில். ஒரே திருமணத்தோடு நின்றோம். ஜெபிக்க கற்றுத்தரங்க ஆண்டவரே, ஆனால் சகிக்கிறதுக்கு தான் அந்த ஜபமே கொடுக்குறது. அந்த ஜபம் பண்ணுகிறது எதுக்கு? சகிப்புத்தன்மை வரும். மாம்சத்தினுடைய பலன், மாம்சத்தினுடைய வீரியங்கள், மாம்சத்தினுடைய செருக்கு அனைத்தும் அழித்து போடுறது தான். இங்கே ராஜாவுக்கு சத்துருக்கள் எப்படி உருவாகலாம் நம்ம அதான் நினைப்போம். ராஜான்னு வந்துட்டா இப்போ படித்து முடிச்சா எல்லாம் முடிஞ்சிச்சு. இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வேறு பகுதிக்கு போயாச்சு வேலைக்கு. இவன் 1 மாதம் சம்பளம் வாங்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். உண்மையிலே வேலைக்கு போகிறவங்களோ இல்லை அது பின்னாடி இருக்கவங்களும் தெரியும். நம்ம பையன் போகிறான், அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரில. போயிட்டு 1 வாரத்திலே வந்து டேடி எனக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுன்னு சொல்கிறவனும் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு பிடிக்கல. இங்கே அவனை இந்த ஜனங்களை பார்க்குற பொழுது, அவங்க இவங்களை பார்க்குற பொழுது இவனை சகிச்சு மேலே வர முடியல. ஒன்று அழுதுன்னு வந்துடும், இல்லை நான் போக மாட்டேன்னும், இல்லை வேலை வேலைக்கு ட்ரை பண்ணணும். எங்கே போனாலும் இந்த பரீட்சையை தாண்டாமல் இவன் வேலை கிடையாது. 30 நாள் சம்பளம் வாங்க துப்பு கிடையாது. உனக்கு பிஸ்னஸ் ஒரு கேடா நான் சொன்னேன்னா அதோட பையன் அவ்வளோதான். உள்ளே போய் கவு சாத்திக்கும், என் மொஞ்சாதி வந்து அவ்வளோதான் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிவிடும். நான் இந்த புள்ளியை சாட்சிப்பட்டி ஐயா வாய் சும்மா இருக்க மாட்டேன்னும். அது என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு, போய் 1 வாரம் கூட ஆகல. இதுதான் வாழ்க்கை. சகிக்கணும். அது ஒழுங்காக நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா
புள்ளை போகிறப்பே ஒரு ப்ரிப்பரேஷனோடு போயிருக்கும். ஏன்னா அது யூனிவர்சிட்டி மார்க்கோட போகும். கேம்பஸில் பொறுக்கிட்டான் என்னை அப்படியே வாரி எடுத்து வண்டியில் போட்டு கூப்பிட்டு போகிறான், கூப்பிட்டு வந்து விட்றான். அப்போ என் காலர் அப்படியே தானாக போகும். அது கீழேருந்து மேலே வந்திருப்பான் ஒருத்தன். அவனுக்கு பார்க்குறப்ப கட்சி கோதரன்னு போல இருக்கும். ஜானுண்டு இல்லை, என் பையன் வயசு இல்லை, இது என்ன வயசு என்ன தெரியும், இந்த கட்டணத்தில் தான் இருக்கிறேன்வான். என்னென்னமோ சொல்லி இவனை தைரியப்படுத்துறதுக்கு என்னென்னமோ அவனோட மெச்சூரிட்டி லெவல்லேருந்து இவனை சின்ன சிற்றார் இவங்க இப்போ தான் வராங்க, சின்ன பசங்க இப்போ தான் வராங்கன்ற எண்ணெல்லாம் இங்கே வருமா? வளருகிறார்கள், வளரட்டும். இவங்கெல்லாம் வளர்ந்தால் தான் நமக்கு கண்ணி கொடுப்போம், நம்ம இவங்க நேரில் இருக்க அந்த மாதிரிலாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கணும். இது பார்த்ததெல்லாம் சிலது என்ன நினைக்கணும், நான் நல்லவனாக இருக்கிறேன், அது செம்மையாக இருக்கும். நல்லவனாலாம் இருக்காது, நான் நீதிமானாக இருக்கேன், எல்லோரும் நீதி செய்யணும். அப்போவே என்கிட்ட நிறையா நீதி இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ நான் என்ன நானே நீதிமானுன்னு சொல்கிறேன்னா முடிச்சு கதை. என் வாய் எல்லாம் பிறனுடைய வாய் என்னை புகழட்டும் வேதம் சொல்லுது. வேதமாவது ஏசு தெரியும், ஜபம் தெரியும், உபவாசம் தெரியும், பாஸ்டர் தெரியும், தசமம் தெரியும், காணிக்கை தெரியும், உபவாசம் தெரியும், வாசனம் தெரியாது. என் வாய் என்னை புகழக்கூடாது. முதல்ல அங்கே தாழ்மை இருக்கணும். நான் கர்த்தர் முன்னாடி தான் தாழ்மைப்படுவேன். நான் தேவாலயத்தில் தான் தேவனுக்கு முன்பே விழுவேன். காலை விழ சொல்ல தாழ்மைன்றதே இருக்காது. எனக்கு மமதை இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது, மார்க் இருக்குது, நல்ல மகத்துவம் இருக்குது, கொம்புகள் உயர்த்தப்பட்டிருக்குது, இங்கே விட்டால் வேறு எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும், ஒரு மாதம் சம்பளம் வாங்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பேசணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே தான் வரும்? போகிற இடத்துலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறான். ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இதுங்களை கட்டி மேய்க்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதான்றது தான் எக்ஸ்பீரியன்ஸே. தொழில் ஞானத்தை விட முதல் சூழ்நிலை ஞானம் இருக்கணும். இது திருமணமானாலும் ரிட்டர்ன் வர பெண்ணுங்களாக இருந்தாலும் சரி, திருமணமானாலும் பயந்துன்னு போய் அம்மா கிட்டே இருந்து ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா கிட்டே அம்மா வானாம்மா அந்த பொண்ணு பயமாக இருக்குன்னு அவங்க அம்மா அது கூட என்ன விஷயம் கூட கேட்காது. பொண்ணை மறைச்சி கட்டிட்டாங்க பாஸ்டர் இந்த பொண்ணை. எது லூஸுன்னு நமக்கு தெரியாது, இது லூஸா அது லூஸா. நாங்கள் சொல்ல பார்த்து மறைச்சி கட்டாங்க, அதுக்கு ஏதோ பிரச்சனை மனவியாதி இருக்குது, தம்பி சொல்ல மாட்டான்னு இவன் மிரள்றான் அந்த பொண்ணை பார்த்தா. இது எல்லாமே நீங்கள் எல்லா ஜப குறிப்பும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சகிப்புத்தன்மை யாருக்குமே இல்லை. ஆனால் தேவ சமூகம் அவன் ஜெபிக்க 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 ஜப குறிப்பில் எழுதுவோம் நம்ம எஸ்ஏ மாதிரி. நான் எப்போது ஜெபிக்க ஆரம்பித்தனோ அதிலிருந்து எல்லாம் அதிகமாகுது. என்னது கிருபெல்லாம் இல்லை, பிரச்சனை அதிகமாகுது. சும்மா இருக்கலாம் காரி துப்புறான். சரி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணால் அது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. மௌனமாக இருந்தால் இன்னொரு பிரச்சனை இருக்குது, கணநீத்திர தானாக இறங்குது. நமக்கு நானே இப்போ பிரச்சனை ஆகிடுது. ஏன்னா முட்டை சோத்தை தின்ட்டு போய் ஜபம் பண்ண போகிறேன்ல, உண்டா மயக்கம் தொண்டருக்கு உண்டா இல்லவா? எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. கிருபை வாய் பார்த்தா கிருபை கிருபைன்னும், நடுவில் எவனா கொஞ்சம் அப்படி தட்டிட்டான், நம்ம சீண்டிட்டான், நம்மளோட சுயத்தை ஏதோ என் ஈகோ கிளாஷ் பண்ணிட்டான், என் அண்ணனோ தம்பியோ. கல்யாணத்துக்கு முன்னே சொல்கிறேன், அவ்வளோதான். அந்நிய பாஷை ஒரு பக்கம் போயிடும், அபிஷேகம் ஒரு பக்கம் போயிடும், ஆவியானவர் ஒரு பக்கம் போயிடுவார். இறங்கி வேஷ்டியை மட்டி கட்டினா யார் தெரியுமா? இது ஆணாக இருந்தா. பெண்ணாக இருந்தா புடவை எடுத்து சொருணுன்னா யார் தெரியுமா? புடவையோ நைட்டியோ உங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸோ. நான் என்ன நீ என்ன, நான் எதில் சளைத்தவன், இப்படி ஆகிடும். அப்படியே வீடே ரணகலமாக பூகம்பம் அடித்த மாதிரி இருக்கும். இதில் இயேசுவும் கூட பயணப்படுறார், அல்லேலூயா அப்படின்னு. இப்போது பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் எதுக்கு கர்த்தரை ராஜாவாக்குகிறார்? முதல்ல எதுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்குறார்? சகிப்பு. வேலை ஸ்தலமாக அந்த பிரச்சனை இருக்கும். எங்கேயுமே நம்ம சரீரமே நமக்கு பிரச்சனையாக இருக்கும். ஒரு காலகட்டம் வரைக்கும் ஓடலாம் ஓடியாடலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் சரீரம் கேட்கும் ஒரு ஸ்டேஜ். அப்புறம் சரீரம் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும், இது இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. யார் சொல்கிறது யாருன்னு கேட்க முடியாது. வரவும் போகிறோம்லாம் இது எப்போ என்ன எப்படி இருக்கிறாரா ஃபஸ்ட்டு கேட்பான். ஏன்னா இப்படி கேட்குறான், நம்மளை இருக்காரான்னா வீட்டில் இருக்கிறாரான்னு இல்லை, உயிரோடு இருக்கிறாரா இல்லை போயிட்டாரா அவருன்னு, அது ஒரு ஸ்டேஜ். இது எல்லாமே நம்ம சகிப்பு தன்மையில் தான் வாழ வயதுக்கு சமமான வயது நம்ம திரும்ப பண்ணுகிறோம். முதல்ல ஜெபிக்க வேண்டிய காரியத்தை எனக்கு சகிப்புத்தன்மை வேணும். எல்லாருமே ஒரு மாதிரி கோணலாக தெரியும். புருஷனை பார்த்தா கோணலாக இருக்கும். நான் ஊழியம் செய்யணும்னு நினச்சேன், இந்த மனுஷனை கட்டி வச்சுட்டாங்க, எனக்கு இந்த மனுஷன் பயங்கரமாக துன்மா இருக்கேன், 1 நம்பர் திருட்டு பயிலாக இருக்கான், களவாளிமாவன். இந்த மாதிரி சொல்லணும், நீ தானே ஆத்துமா வேணும்னு கேட்ட ஊழியத்தில், ஆத்துமா கொல்ல பொருளாக தாரும் பாவிகளை தாரும் நீ தானே கேட்ட, அதான் கொடுத்துருக்குறாரு. வச்சு ஆரம்பித்து இதை அப்படியே பாஸ்டர் ஆக்கிக்கோ, இதை அப்படியே நீ ஊழியம் செஞ்சு ஆதாயம் படுத்திக்கோன்னு சொன்னால் அந்த மாதிரி கோவம் வரும். இது பசங்களும் இது மாதிரி தான். எல்லாம் ஆராதிக்கிறேன்,
நான் கிட்டார் வாசிக்கிறேன், நான் கீபோர்டு வாசிக்கிறேன். சரி வாசி, எனக்கும் அதே மாதிரி வேணும். பேண்டாக வைக்க போகிற நீ வீட்டில் குடும்பம் நடத்த போறியா, சர்ச்சை நடத்த போகிறீங்களா? குடும்பம் என்று சொன்னால் அப்படி தான் இருக்கும். இது சகிப்புத்தன்மை கொடுக்குற முதல் பாடம். தாவீது தனியாகவே பிறந்திருக்கலாம் ஐயா, இந்த பிரச்சனையெல்லாம் இருந்திருக்காது. யோசிப்பது அப்படியே தனியாக பிறந்து அப்படியே தனியாக கொண்டு போய் அப்படியே சிங்காத்தில் உட்கார வைக்கிற விஷயமே வேதத்துக்கு ஒவ்வாத காரியம் அது. இவர்கள் பட்ட இல்லாது இருந்தால் இது எப்போ வரும்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியாரை பார்த்தா புருஷனாக இருந்தாலும் சரி, அதாவது மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, இந்த பெம்பளை மாத்திரம் பிறக்காத இருந்தா உனக்கு அழகான பொண்ணு கிடச்சிருக்குமா? உனக்கு ஒரு கேன பையன் புருஷனாக கிடச்சிருப்பானா? அந்த அம்மா மட்டும் இல்லைன்னா உனக்கு வந்திருக்காது துணையை. ஆனால் அந்த துணையை கல்யாணம் பண்ணோன்னே வாய் திறந்து, எப்பொழுது தேவனே எப்போது என் மாமியாரை எடுப்பீர்? எப்போ அந்த அம்மா போவோம்? எப்போ அந்த அம்மா போவோம்? 2 தரத்துலையும் சொல்கிறேன். அது பாட்டுக்கு அது இருக்குது, அது அதோட ஊழியத்தை செய்யுது. நம்ம என்ன செய்யணும்? சகிக்கணும். இதில் பிரச்சனை என்னென்னா, கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு கொண்ட பொருளாதாரம் இருந்தால் நான் ஏன் சகிக்கணும், நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? ஒன்று. ரெண்டாவது அதுவும் சும்மா இருக்காது. நீ தான் வந்துட்டல, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி அது ஏஜ் மெச்சூரிட்டியில் அது டீல் பண்ணும். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த யாருமே உங்களை பாவம்லாம் பிரவேசிக்க வேண்டியதே இல்லை. ஒரு பெண் இந்த போத்திபார் பண்ண மனைவி பண்ண மாதிரிலாம் பண்ண வேண்டியதே இல்லை. இது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எல்லாமே நம்மளே கைட்டி வச்சிரும். ரட்சிப்பு வேணாம், அபிஷேகம் வேணாம், இயேசு வேணாம், நம்ம வேறு மாதிரி போயிடலாம். ரொம்ப ஆவிக்குரியத்தில் போக தான் பிரச்சனை பூமிக்குரியத்தில் அதிகமாகுது. அதுக்கப்புறம் இது எதுவுமே சரிப்பட்டு வராது. சகிக்கணும், சகிக்கணும், சகிக்கணும். ஏன் சகிக்கணும்? நீங்கள் சகிக்க உங்களிலிருந்து பரிசுத்தாவின் கனிகள் வெளிப்படும். அந்த கனி தான் என்ன செய்யன்னு கேட்டால், ஆட்சேபனைகளை முறியடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். 1 சாமுவேல் 17 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல இந்த மனுஷன் அந்த இடத்துல வருவதற்கான காரணம் என்ன? தேவ சமூகத்துக்குள்ளே, அது ராஜ்ய சமூகத்துக்குள்ளே தானியேல் வருவதற்கான காரணம் என்ன? யோசேப்பு வருவதற்கான காரணம் என்ன? எல்லாமே கொத்தடிமைகளாக அப்படியே கட்டி இழுத்து செல்லப்பட்ட வாலிபர்கள், யூத வாலிபர்கள். எப்படியோ சூழ்நிலைகள் அவர்களை ஒரு பொல்லாத ஜனங்களை சித்தரித்து இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூத கைதிகளாகவே காணப்பட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறை இருப்பு தான் நம்மை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிறுத்தினது என்பதை நீங்கள் மறுதலிக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு சிறை இருப்பு. அது எப்படி அந்த சிறை இருப்பு வந்தது? என்னால் வந்ததா, எங்கள் அப்பாவால் வந்ததா, என் தாத்தாவால் வந்ததா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு சிறை இருப்பிலே நான் போய் மாட்டிக்கொண்டேன். என்னை கொண்டு வந்தது கிருபை, தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. இப்போ அந்த கிருபை நமக்கு தனியாக தெரியணும். நான் வந்த ஆலயத்துக்கு நான் கண்டுபிடிச்ச இந்த மனுஷனை, எனக்கு பழக்கம் இந்த மனுஷன், அதுக்கு முன்னாடியே கிரியை செய்கிறது கிருபை. இப்போ நீங்கள் தேவனோடு ஒரு பயணப்படுகிறீர்கள், உங்களுக்கு ஒரு மெய்ப்பெண் தேவை, கர்த்தர் என்னை இணைக்கிறார். தன் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பெற கர்த்தரை எழுப்புறான்ற வசனத்துக்காக சொல்கிறேன். இதிலே பிரச்சனை என்ன ஆகுனா, இது வேணாம், இது ஒத்து வராது, மாம்சத்துக்கு பிரியமாக இருக்கிற வரைக்கும் நல்ல பாஸ்டர்னுவான். ஆண்டவருக்கு பிரியமாக என்ன பேசுகிற பொழுது, ஆரோக்கியமான உபதேசம் வருகிற பொழுது ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது. அதனால தான் தீமோத்தியில் சொல்லப்படுகிறது, தன் இறுதிக்கு ஏற்ற மெய்ப்பெருகளை இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதான மெய்ப்பெருகளை எடுத்துக்கொள்கிறாங்க. கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறதுனா, யாரையும் தவறாக சொல்லணும்னு இல்லை, நடைமுறையை பேச மாட்டாங்க. ஏதோ கதைகள் போ. நான் ஏனோக்கா பார்த்தேனுமா, யோனாக்கு கொஞ்சம் தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதாவது என்னென்னா, இவங்க ஆவியில் பார்த்ததை சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது நமக்கு. அது உண்மையாக போயான்னு கூட தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், ராஜ்யத்தில் இது என்ன சொல்லப்படுகிறது, இங்கே நம்ம அந்த ராஜ்யத்தை பயிற்றுவிக்கணும். நம்ம பூமியில் வாழுகிற இந்த நடைமேடை, பூமியின் நடைமேடை நமக்கு கொடுக்கப்படுகிறது. தற்காலிகமானது இந்த பூமி. இதில் நீங்கள் ஜெயம் எடுத்து காட்ட வேண்டிய கல்லூரி வாழ்க்கை போல் இங்கே நீங்கள் படித்தால் தான் வேலைக்கு போனால் அது வேறு ஸ்டேஜ்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் தான். இங்கே தோத்தால் வேலை கிடையாது, இல்லை வேலை கிடைக்காது இருக்காது, கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து படிக்கிறீங்களா, அந்த படிப்பு எதுக்காக இந்த பெரிய படிக்க கொடுக்குறாங்க? வீட்டில் நல்லா சம்பாதிப்பான் பையன், எதிர்காலம் நல்லா இருக்கும்னு. அப்போ சம்பாதிக்கிறவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்? வேலை இல்லைன்னு இல்லை, வேலைக்கு இருந்து பணம் இருந்தும் வாழ்க்கையை கோட்டை விட்டவங்க எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க உலகத்தில். இதில் தேவ ஜனங்களும் இருக்கிறாங்க. எதுக்கு இதை எடுத்து சொல்லுகிறேன்னா, உங்களுக்கு இந்த சிறுமை என்ன செய்யணும், உங்களை சில சமயத்தில் அழித்து போட்டுரும் நீங்கள் நினைக்கலாம். அது எப்படி உண்மையிலே நடக்கும்னு கேட்டால் அது உண்மைதான். சிறுமை அழித்து போட்டுரும். எப்போன்னா, சகிப்பு தன்மை இல்லைன்னா சிறுமை அழித்து போட்டுரும். ஒரு மனுஷன் அழிக்க முடியுமா? அழிக்க முடியும். சிறுமை அழிக்க முடியும். ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, கிருபை பெற்ற ஜனங்களுக்குள்ளே சகிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா கனிகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும்.
கனிகள்னால் என்ன தெரியும் இல்லையா? கலாத்தியர் 6:23-24 ஆவியின் கனிகள் 9. அப்படியே கிரியேஷன் கனிகள் வரத்தை விட வல்லமையானது. உங்களுக்கு அது புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் சகித்து பாருங்கள். ஒரு மனுஷனுடைய தீங்கோ ஒரு அவசொற்களோ ஒரு செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாக சொன்னாங்க, உங்கள் மீது 100% உண்மை இருக்கிறது, நீதி இருக்கிறது, நியாயம் இருக்குது. நீங்கள் சகித்து பாருங்கள். நான் சகிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருந்தால பார்த்தா எதனா எச்சு துப்பிட்டுலாம் போகக்கூடாது. சகிக்கிறேன்னா அவங்ககிட்ட நல்ல இணக்கத்தோடு பேசணும். ஆமாங்க, மரியாதை கூடுதல் கனம் கொடுக்கணும். யார் உங்களை ரொம்ப நொந்து கொள்ளுகிற அளவுக்கு செய்கிறாலும் கூடுதல் கனம் கொடுக்கணும். ஒரு வார்த்தை இறக்க வர இது மிக ராஜ்யத்தின் சுவிசேஷம். இது மிகப்பெரிய நெட்பமான பகுதி. இதில் ஜெயிச்சிட்டோம்னா உலகம் உங்கள் கரத்தில் கற்றுக் கொடுக்குறான். இதில் தோத்துட்டோன்னா உலகம் உங்கள் கீழே, அதாவது உலகத்துக்கு கீழே நம்ம போயிடும். அதான் எல்லாம் தேடி தேடி ஓடுறது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு வேட்டையாக இருக்கும். அண்ணா ஆகாரம் ஒருத்தர் சொன்னால் பொங்கல் சாம்பார் வாடகை நல்லாயிருக்கும். இவன் சொன்னதை கேட்டு இன்னும் கொஞ்சம் பேருக்கு புறப்பட்டு போகிறாங்க. சொன்னதான் சொன்னால் இந்த மகா புருஷன் டைம் சொல்ல மறந்துட்டான். எல்லாம் போகிற நேரத்தில் ஓவர்ன்னு சொல்லி போட்டுட்டான். இவன் கொடுத்த விமர்சனம், இவன் கொடுத்த வர்ணனை எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் நாக்கில் ஏச்ச ஊறுது. பொங்கலில் நெய் ஓடும், சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும், புசன்னு இருக்கும், வடை உழுது வடை மெது வடை, சட்னி ஒன்று வைப்பான் பாரு, அது இப்படி இருக்கும். அப்படி எல்லாம் சொன்னோன்னே எல்லோரும் ஆசை வந்துச்சு. கடைசியில் கிட்டே போய் பார்த்தா கவுண்டர் க்ளோஸ் ஆச்சு. ஏங்க ஒரு 6:45 கேண்டீன் க்ளோஸ் ஆகிடும் தெரியாத அவங்களுக்கு. எல்லாம் சொன்னான், டைமை விட்டுட்டான். எல்லார்ட்டையும் காசு இருக்குது, அதே மாதிரி தான் எல்லார்ட்டையும் தேவ நாமம் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு ஆசை சில பேருக்கு இருக்கும், ஆனால் அணுகுமுறை தெரியாது, ஆயத்தம் கிடையாது. அதே தான் வாழ்க்கை. எல்லாமே இருக்குது, ஆயத்தம் கிடையாது. எங்கே ஆயத்தப்படுத்துக்கிறது? கிருபை. உங்களை இவ்வளோ நொந்து என்ன குத்துறான் ஒரு விஷயத்துலையும். அம்மா பார்த்தா அப்படி பேசுகிறான், அப்பா பார்த்தா இப்படி பேசுகிறாரு. இவங்க தான் நம்மளுக்கு பெற்றாங்களா இல்லை எங்கே தான் தூக்கிட்டு வந்து வளர்ந்தாங்களா? நேராக தெரிந்து அவன் எவ்வளோ துன்மார்க்கனாக இருக்கான். அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா, அப்படியே ஒரு குடும்பம் ஃபுல்லாக ஒரு துன்மார்க்கத்துக்கு நிற்குது. அதாவது அந்த துன்மார்க்கமான ஒரு சகோதரம் சகோதரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ரட்சிக்கப்பட்ட என்ன பார்த்தா இந்த குத்துறான். இது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைக்கும் மனசு. இது அது ஆரம்ப காலம் இப்படிலாம் இருக்கும். இந்த இடம் தான் சபையும் அந்த பலிபீடம் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறது. சகிக்கணும். இது லாபகரமான இல்லை, இது ஆசீர்வாதம். இப்போ சகித்தா கிரியைகள் அங்கே ரெக்கார்ட் ஆகிடுது, அங்கே பதிவிடப்படுகிறது. கிரியைகள் ஆக்ஷன்ஸ். உங்களுக்கு கிருபை பெருகும், கனிகள் உருவாகும். இதை ஜெயிச்சு வந்தீங்கன்னா, சொந்த ஜனங்களோட சிறுமை ஜெயிச்சு வந்தீங்கன்னா தான் நீங்கள் ராஜா ஆக முடியும். முகவுரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் 40 நிமிஷமாக. ஏன்னா வாழ்க்கைக்கே சேர்த்து சொல்கிற சத்தியம் இது. நீங்கள் இதில் தோற்று போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொந்த ஜனங்கள். காயின்னு ஆபேல் சாத்திட்டான். காணிக்கேன்றது மொத உலகத்துக்கு கொண்டு வந்ததே இந்த புண்ணியமா. அதை செலுத்தும்படி சொன்னவனுடைய செலுத்தினா அவன் அங்கீகரிக்கப்பட்டுட்டான். வருகைக்கு உரிய சத்தியம் இது. நீங்கள் சுவிசேஷம் சொல்லி அவன் வருகையில் போயிடுவான். அதனால் சொல்லாதிருக்கணும்னு இல்லை, நம்ம சொல்கிற நம்ம சில சமயம் ஃபில்டர் ஆகிடும். பிகாஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் கிளியர் பிஃபோர் காட். என்னை பொறுத்த வரைக்கும் என் கிரியெல்லாம் சரியாக இருக்குன்னு இல்லை, என் உள்ளம் சரியில்லை, அதான் என் கிரியை. கர்த்தருடைய சமூகம் உள்ளத்தை பார்க்குது, உடலை பார்க்கல, உங்கள் சரீர கிரியை பார்க்கல. எவ்வளோ சகிக்கிற அவனை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் சகிக்க முடியல. நான் சுவிசேஷம் சொன்னேன், எனக்கு அப்புறம் சபைக்கு வந்தான் அல்லது என்னென்னமோ அந்த சீனியாரிட்டியெல்லாம் இங்கே செல்லார். இங்கே வயதான சொல்லுது ராஜ்யத்தின் சுவிசேஷம் முந்தினோர் பிந்தினோர் ஆவர். இன்று நிலைத்து இருக்கிறேன்னா இன்னைக்கு காலையில் கிருபையை பொறுத்து தான் இருக்குது. அன்றைக்கி நாள் ஓடுறது. இப்போ தெரிதா அதிகாலை ஜபம் எதுக்கு சொல்லப்படுகிறது? ஜபம்னா மறுபடியும் தேவைகளை சொல்கிறது இல்லை, அந்த கிருபையை ருசிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ், அந்த கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு சமயம். அது காலை நேரம். அதிகாலையில் சமூகத்தில் வந்து நெல் ஐயா கூப்பிடுறாரு. யாராவது நம்மளை கூப்பிடுவாங்களா? கூப்பிடலாம். அதுக்கேற்ற ஒரு தகுதி, அதுக்கேற்ற ஒரு திறமை, அதுக்கேற்ற ஒரு அந்தஸ்து, அதுக்கேற்ற ஒரு ஆடை அலங்காரம்லாம் இருந்துச்சுன்னா, சமூக அந்தஸ்தெல்லாம் இருந்துச்சுன்னா ஊரே உங்களை கூப்பிடும். ஐயா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்க. இன்னும் உங்களை தான் வசப்படுத்தணுன்னா போஸ்டர்லாம் சொல்கிறோம், ஐயா வராரு நம்ம ஊருக்கு, நம்ம வீட்டுக்கு வராரு. அது ஒரு பெருமை. உங்களை அறிந்து கொள்வதே ஒரு பெருமை. இதெல்லாம் வளர்ச்சியினுடைய உச்சகட்டம். நான் சொல்லது சுத்தமாக சம்மந்தமே இல்லாத நம்ம போய் வாங்கன்னு யாராவது கூப்பிடுவாங்களா? ஆனால் கர்த்தர் நம்மளை கூப்பிடுறார். இதுதான் தேவான்பு. ஐயா தகுதியே இல்லாமல் நம்ம அறியாமல் வாயில் அப்படி வரும். தகுதி இல்லாத என்ன தேடி வந்த தெய்வம் நீர்.
அது இல்லாமல் காலை தோறும் தட்டி எழுப்புகிறீர். ஆனால் இதெல்லாம் நம்ம நினச்சி தாழ்மை நினைப்போம். கர்த்தர் சொல்வார், அதெல்லாம் நிறுத்து, அதெல்லாம் எனக்கும் தெரியும், இப்போ கிருபை பெற்றுக்கொள்கிற வழியை பார். கிருபை பெற்றுக்கொண்டோடனே எனக்கு நல்லா இருக்கும். ஜபம் முடிச்சுட்டு இறங்கி வந்தோடனே ஒரு அண்ணன் வருவான், ஒரு தம்பி வரும், ஒரு அக்கா வரும், ஒரு அம்மா வரும், இல்லை ஒரு மாமியார் வரும், இல்லை ஒரு மாமனார் வருவான். இது அத்தனை பேரும் வேதத்தில் ஆசீர்வாதமாக இருந்த அத்தனை பேருக்கும் குடும்பம் சரியில்லாததை போல தான் இருக்கும். எதுக்கு அது எதிர்மறையாக இருக்குதுன்னு கேட்டால் இதில் ஜெயிச்சு வரணும். யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மிளகாப்பொடி போல ஒரு லாபான். யாக்கோபு ஏசாவுக்கு கெட்டவனாக இருக்கான். ஏசா ஈசாக்கு பெரிய பெரிய மான பிரச்சனை உண்டு பண்ண மனுஷனாக இருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்டவங்களாகவே வந்து கொண்டு இருக்கிறாங்க. தெரியாது, ஒரு பகுதி நல்லா இருக்கும் நமக்கு. நான் எத்தனை பேர் கெட்டவனாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னை பிடிக்காத இருக்க எத்தனை பேருக்குன்னு தெரியாது. பிடிச்சவன் எத்தனை பேர் இருக்குன்னு சில சமயத்து தெரியாது. எவனோ ஒருத்தன் பிடிக்காததுன்னா போட்டிருப்பான், அதையே நினச்சின்னு இருப்போம். என்னை அப்படி சொல்லிவிட்டானேன்னா நான் வீக்காக இருக்கேன்னு அர்த்தம். கர்த்தர் பார்த்து என்னை ஆறுதல் படுத்தல மாட்டார், அடிக்காததுக்கு வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ பேச்சு பேசுகிற ஒரு சகித்தன்மை இல்லை, ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்க முடியல. உன்னை நம்பி எப்படி நான் மற்ற விஷயம் கொடுப்பேன்? உனக்கு கொடுக்க மாட்டேன். இப்போ தெரிதா ஏன் ஆசீர்வாதம் தடைப்படுதுன்னு? எவ்வளோ சகிச்ச மனுஷன் மோசே. இது நேற்று சகிச்சது இன்றைக்கி கவுண்டில் வராது. அந்த அக்கா மீரியாவெல்லாம் சொல்கிறாங்க, மீதியான அந்த எத்தியோப்பிய கல்யாணம் பண்ணான், இன்றைக்கோ அந்த கல்யாணத்தை பற்றி பேசுதுங்க. பூமி எங்கும் சாந்த குணமோல ஒன்றா இருந்தான். தேவன் எழுந்தருளுகிறார். கனிகள் கத்த சமூகத்தில் இறங்க போய் சென்றடைய கர்த்தர் உனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இல்லைன்னா உங்கள் கிரியைகள் அங்கே போகிற வரைக்கும் தேவனுடைய கிரியையை வாழ்க்கையில் காண முடியும். ஜெபித்து பாருங்கள், உபவாசித்து பாருங்கள், காணிக்கை செலுத்தி பாருங்கள், ஒன்றுமே விளங்காது. இது என்ன எதிர்மறையாக பேசுகிறா இருந்தாலும் நினைக்கலாம். கர்த்தர் வீட்டை வீட்டை கர்த்தர் கட்டுவார். இது எத்தனையும் உண்மை இல்லைன்னே நான் சொல்ல. ஆனால் உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? சகித்து கனிகளை செலுத்து. கனி கொடுக்கணும். நீங்கள் பலிகை பெறணும், அதுக்கு முன்னாடி கனி கொடுப்பீர்கள். ஆதாம்கிட்டையும் அதை தான் சொன்னது, சகிக்கலை. அந்த மாதிரி என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. இது கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சாந்தாலும் அது போய் சர்பத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. அப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கடாப்பா, இந்த மனுஷன் இல்லைன்னு நினைக்கிற ஒரு பெண்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும். இல்லை இந்த அம்மா இல்லை பரவாயில்ல, இன்றைக்கி பொண்டாட்டி வீட்டில் இல்லை நல்லா இருக்கலாம்னு நினைக்கிற ஆண்களும் தெரிந்து கொள்ளணும். பின்னாடியே ஒரு சர்பம் வருது, ஜாகிரதையாக இருக்குது. அது வேறு யாரும் இல்லைங்க மாமியாருன்னு அதிங்க மறுபடியும் நம்ம செப்பனிட பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கப்போம். நீ கிருபை பெறணும், கனி கொடுக்கணும். இதுக்கப்புறம் தான் பலிகை பெருக்க முடியும். விடிஞ்சிரும் ஐயா இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கு தான் விடியற் காலில் கொண்டு போகிறது. விடிஞ்சிச்சா நம்ம இங்கே இருக்கணும். விடியறதுக்கு முன்னே நான் சொல்கிறது அதிகாலையில் சொல்கிறேன். விடியற் காலை 4 மணிலேருந்து விடியற் காலை 12 தாண்டிச்சுனாலே அதிகாலை. இப்போது கர்த்தர் ராஜாவை சுற்றில் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இப்போ ராஜாவான உடனே அப்போ ஒரு குடும்பம் என்ன மிஞ்சி போனால் 5 பேர் இருப்போமா? நான் சொல்ல அந்த காலத்து குடும்பம். இப்போ இருக்கிற குடும்பம் பார்த்திங்கனாக்கா தாய் தகப்பன்னு ஒரு பிள்ளை, அது செல்லம் கொடுத்து அது அவ்வளோதான். இதுதான் அவங்கள 2 பேரும் ஏய்க்குதே தவிர இந்த குழந்தை தான் பிள்ளைங்களை அவங்க வளர்க்குறது இல்லை. பிள்ளை தான் அப்பா அம்மா வளர்க்குது. இப்போது பிள்ளை தான் டிசைட் பண்ணுது. சரி இப்போ எப்படியோ போகுது. இதுக்கு எங்கேருந்து சொந்த வீட்டார் சத்ருவாக இருக்க முடியும்? வீடே இல்லை, அப்பா ஒரு இடம், அம்மா ஒரு இடம், ஒரு குழந்தை, இப்படி தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல வைப்பார். சகிச்சு சகிப்புத்தன்மைக்கு என்னைக்கு கேட்டாலும் இந்த சகிப்புத்தன்மை என்கிட்ட இருக்கணும். பாராத்தில் எழுப்பினாலும் கர்த்தர் பார்க்கணும் சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மை வருகிற வரைக்கும் உங்களுக்கு கனி கொடுப்பது என்பது முடியாது. கனி கொடுத்தால்தான் இந்த கனிகள் பரலோகம் முகராது இருக்காது, கண்டுபிடிக்காமல் இருக்காது. ஏன்னா இது அநேகர் கொடுக்கறது இல்லை, கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, கொடுக்கறது இல்லை. காணிக்கை இந்த இடத்துல தள்ளுபடி ஆகிடும். காணிக்கை செல்லாதீங்க, கோய்ச்சி கொள்ளாதீங்க. இந்த இடத்துல காணிக்கையை காட்டிலும் உங்கள் கனிகளை கர்த்தர் அதிகமாக பார்க்கிறார். அந்த கனி கொடுக்குறவனுக்கு தான் காணிக்கை கொடுக்கவும் கர்த்தர் அனுகிரகம் செய்வார். என்ன அவங்க 1 லட்ச ரூபா காணி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இல்லையா அவன் 10 லட்சம் கொடுக்க வேண்டிய அவன் 1 லட்சம் தான் கொடுக்க முடியுது கணக்குன்படி பார்த்தா. வெளியில் இருந்து பார்க்குறப்ப லட்சக்கணக்கில் நான் கர்த்தர் கொடுக்குறேன்னு ஒன்றும் கிடையாது. 1 கோடி ரூபாய் வந்திருக்குது, நீ 10 லட்சம் கொடுக்கணும், பயப்படாதீங்க சொல்கிறேன். இந்த 9 லட்சம் கொடுக்க முடியல பார்த்தீங்களா? ஏன் கனி கொடுக்கல ஐயா? 1 லட்சத்துக்கு தான் நான் கனி கொடுத்துருக்குறேன். அந்த 1 லட்சம் தான் கொடுக்க கர்த்தர் அனுகிரகம் செய்கிறான். திஸ் இஸ் ஹெவன்லி கால்குலேஷன். இது நீங்கள் கனிகள் அங்கே போய் சேர்ந்தாதான் காணிக்கை கொடுக்கக்கூட முடியும். காணிக்கை கொடுக்கறதுக்கு மனம் இருக்கும், ஆனால் சூழ்நிலை சரியில்லை. சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம்.
ராஜா சத்ருகள் எல்லா ராஜாவான பிறகு எப்படியா சத்ரு வர முடியும்? ஆளுங்கட்சி ஆளுமைக்கு தான் அநேக சக்திகளை எதிர்த்து வரும். இப்போது இந்த ரத்தம் என்ன செய்கிறதுனா கிரியை செய்கிறது. முதல் பாவத்தை சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில பக்கத்தில் நிற்குது. இயேசு கிறிஸ்து ரத்தம். இப்போ நான் என்னுடைய பாவம் சுத்திகரிக்கப்பட்டது. அந்த ரத்தம் எதுக்கு பக்கத்தில் நிற்குதுன்னா என்னை விசாரிக்குது ரத்தம். நீ மற்றவங்களுடைய பாவத்தை சுத்திகரிக்கிறியா? மற்றவங்களுடைய பாவத்தை கர்த்தரின் பாவத்தை மன்னித்தது போல நான் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் அந்த ரத்தம் கொடுக்குறது. மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. செத்தனை உயிரோடு எழுப்புறனோ, தீர்க்கதரிசனம் சொல்கிறனோ, சுகமாக்குற ஒரு கிருபை வரம் எனக்கு கிரியை செய்தோ அற்புதம் செய்தோலாம் பரலோகம் பார்க்காது. முதல்ல நான் மன்னிக்கிறேன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீ துஷ்பிரயோகம் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். வாய் திறந்த உடனே சாபம் தான் வரும். எனக்கு அசௌகரியமாக இருந்துச்சுன்னா அவன் நாசமாக போகிறேன், அவன் நல்லா இருக்க மாட்டான். தாய் பிள்ளையை சபிக்கிறா, தாய் தகப்பன் பிள்ளைகளை சபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறதே தெரியாது. நான் சொல்லுவது 15-16 வயசில் லண்டன் மாநகரத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ ஒரு அம்மா சொல்லுது, உன்னை 10 பேர் கற்பழிப்பாங்கன்னு அந்த பெண்ணை பார்த்து 10 people will rape you அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பேரை சொல்லி அந்த அம்மா சொல்லுது. என்னம்மா இந்த மாதிரிலாம் பேசுது? விலகரம்மா. அப்படி அது கோபத்தின் உச்சகட்டம். பசங்க என்ன தெரியும்? 15 வயசில் சேட்டை பண்ணுறது பசங்க தான். முதல்ல சகிப்பு நம்ம பிள்ளைங்க பண்ணுற சேட்டையே இருக்கட்டும். இது செகண்ட் ஹாஃப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அம்மா அப்பா அந்த அண்ணன் தம்பியெல்லாம் சொல்லியாச்சு. இப்போது புருஷன் மனைவி மக்கள் சரி புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போது பிள்ளைங்கள் என்ன பண்ணுறது? அது கூட அது கருப்புன்ற மாதிரி கூட இருக்குது. எல்லாமே பண்ணுறப்பெல்லாம் என்ன ஆகுனா அந்த அம்மா ஒரு குத்தினே இருக்கும். எல்லாம் அப்பா நாட்டுமே பண்ணுது, எல்லாம் அப்பா நாட்டுமே பண்ணுது. அப்பா கேட்டால் இது அவங்க வீட்டிலேருந்து வருது இல்லையா அந்த ஃப்ளோ. இருந்தாலும் ஸ்லோவாக சொல்லுவான், அந்த அம்மா சத்தமாக சொல்லுவோம். இப்போ 2 பேருக்குமே அந்த சகிப்புத்தன்மை குடும்பம் நிர்பந்திக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே தோத்தவன் இருக்கிறான். ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே ஜெயிச்சு அப்பா ஜாலி ஜெயிச்சிட்டோம். இப்போ கல்யாணம் வருது. உங்களுக்கு கல்யாணன்றப்போ சந்தோஷமாக இருக்கும். ஒரு பொண்ணு வரா வாழ்க்கையில், ஒரு புருஷன் வரான். அப்புறம் பின்னாடி அவங்க அம்மா வருது இல்லையா, அந்த இடம் அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் வரைக்கும் தெரியாது. ஒரு ஆண்டு அவன் ஜெயிச்சு வரத்துக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அந்த அம்மா தாய் வீட்டுக்கு போயிடுது. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்செல்லாம் வருது. 3 வருஷம் ஜெயிச்சா மாதிரியே இருக்கும், ஆனால் வாழவே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்று கன்சீவ் ஆகுது. அந்த காலத்தில், இப்போல்லாம் இல்லை, அந்த காலத்தில். அப்புறம் இன்னொரு கன்சீவ் ஆகும். 5 வருஷம் ஓடும். ஒரு ஆட்சி காலம் முடியும். அப்புறம் தான் உண்மையான நெருப்புமே வரும். இவ்வளோ நாள் எங்கள் அம்மா வீட்டில் தானே ஏறினேன், காசில் என்ன பண்ணேன்னு கேட்கும் அந்த அம்மா. ஃபஸ்ட்டு கேள்வி, எந்த காசு, என்ன சம்பளம்? அப்படி தலையில் கல் விழுந்து அந்த மலை நிலையெல்லாம் தடுமாறான மாதிரி, என்ன காசு, நீங்களாம் யார், நான் எங்கே இருக்கிறேன்ற மாதிரி கேட்டால் என்ன ஆகும்? அந்த அம்மா அங்கேயே வச்சு சேர்த்துறோம். அவ்வளோதான். அதோடு 5 வருஷம் தான் இல்லை, எல்லாம் எங்கள் அப்பா வீட்டில் போட்டாங்க. சாப்பாடாக இங்கே போட்டாங்க. நாப்கின்னு கீஸ்லேருந்து எல்லாமே பேம்பர்ஸ்லேருந்து அதான் வாங்கினாங்க. பேந்த முழிச்சு காசு என்ன தான் பண்ணி தொலைச்ச? வாய் வச்சு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நான் உங்கள் அப்பா வீட்டிலேருந்து 800 கேட்டானா அவ்வளோதான். ஒன்றும் இவ்வளோ நாள் போட்டதே எங்கள் அப்பா தான் ஐயா. எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு என் புருஷனை ஓட்டாண்டி ஆகிட்டானா அந்த அம்மா கத்த. அதான் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் வந்துனே இருக்கும். 5 வருஷம் அந்த வீட்டில் இருந்துச்சு. அவங்க சும்மா இருக்குமா? என்ன பாப்பா என்ன சத்தம் போடுற? இந்த மனுஷன் ₹1 கூட சேர்த்து வைக்கல. அங்கே இருந்தப்பா அது ஒரு ஹாலிடே போன குழந்த மாதிரி இருக்கு இல்லையா, டூரில் இருக்கிற மாதிரி. இவனுக்கு என்ன பண்ணலாம் கேட்காது. அது தாய் உண்டு, தாய் வீட்டினுடைய தாய் மடி சுகம். அந்த குழந்தை அவங்க பராமரிக்கிறது, அவங்க ஜனங்கள்லாம் இருக்கிறப்போ அது ஒரு மெய் மறந்து இருக்கும். ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ், அது மிதக்கும். அது இப்போது கிஸ்கிந்தா போகிறான், அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறான், வாட்டர் கேம்ஸ் விளாட்றான், ரோலர் கோஸ்டர் போகிறான். பரிசையாடா நாளைக்கு எக்ஸாம்னு கேட்டால் அங்கேயே ஃபோனை தூக்கி போட்டுருவான். அந்த மாதிரி ஸ்டேஜ் அது. அது என்ஜாய் பண்ணுற ஸ்டேஜ். அப்படியே மெய் மறந்து இருக்கும். அது இவன் கணக்கெல்லாம் கேட்குமா? வந்தோன்னே தான் அது எக்ஸாம் டீச்சர் மாதிரி ஆகும். இப்போது இந்த இடத்துல இவன் என்ன சொல்கிறான்றது பொறுத்து தான் இருக்குது. வாழ்க்கையே அங்கே தான் நிற்கிது. உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, பணம் அந்த பொண்ணு உயிர் எடுக்கிறான்ட்டு அது ஒரு பிட்டு போட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஒன்றும் கேட்குறது நியாயமான கேள்வியா? அது எப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் பண்ணுறான். இதை அம்பட்டையும் நீங்கள் சகிக்கணும்னு சொல்ல வரேன் நான். கேட்குறது நியாயமான கேள்வி. ஒரு குடும்பம் ஃபுல்லாக சொல்லுவோம், என்னம்மா பணம்னு இல்லைரு, பணப்பேயா நீ, பணத்தையா சாப்பிட போகிற, ஏன் பணம் கேட்குற, இன்றைக்கி சாப்பாடு இல்லையா உனக்கு? நான் சூத்துக்கையை வந்தவன் வீட்டுக்கு இவ்வளோ வருஷம் சம்பாரிச்சு 5 வருஷம் காசு, சரி 1 வருஷம் காசு, இல்லை 1 மாதம் சம்பளம். இவன் அப்படியே பேந்த முழிக்க, அந்தம்மா கத்த, வீடே சேர்ந்து சப்போர்ட் பண்ண அவனுக்கு. ஊர் உலகத்தில் என்ன பண்ணாதது பண்ணிட்டான்னு அப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணியிருப்பான்? அவன் அக்கா தங்கச்சி செஞ்சுருப்பான்.
அவ்வளோதான். அந்த அம்மாவும் சகிக்கணும். ஏன்னா எல்லாம் சேர்ந்து அநியாயம் பண்ணுங்க இல்லையா? இந்த இடத்துல கத்தி கூச்சல் போட்டு, என்ன விஷயம் பாஸ்டர், சாதாரண அற்பமான பணத்துக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டான், அதெல்லாம் மேட்டரு. இவன் இவ்வளோ பெரிய கல்லை போட்டு மறைக்கிறான், இதெல்லாம் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இங்கே தான் ஆரம்பிக்குது வாழ்க்கையில் விவாக ரத்தாவது. இங்கே தான் கொடுக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்ய சொன்னால் விடமாட்டா இல்லையா? அது எப்படி சொல்லிட்டு செஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா பரலோகம் ஆகிடும் இல்லையா வீடு? அப்போ நாமும் தரிக்கப்பட்டு அப்படியே சுற்றினே வரணும். ஆண்டவர் எனக்கு இது செய்வார், எல்லா தீர்க்கதரிசியும் ஒரு நாள் நிறைவேறும். இப்படி தான் போய்கொண்டு உண்மை இல்லை வாழ்க்கையில். 10,000 ரூபாயில் உண்மை இல்லை, 5,000 ரூபாயில் உண்மை இல்லை, 1,00,000 ரூபாயில் உண்மை இல்லை. நான் சொல்ல சம்பளம் எவ்வளவோ, அது சம்பளத்தில் உண்மையாக இல்லை. நீ மனைவி கிட்டே சொன்னால் என்ன உனக்கு? தாய் தப்புன்னு விட்டு விலகி வந்து மனைவியோட சேர்ந்துருப்பான் தானே வேதம் சொல்லுது. சொல்லியே கட்டுறா போய் சொல்லுது, பாத்திரா புதுசாக வரவா சாட்சி போட போகிறா, எல்லாத்தையும் போய் வாந்தி எடுக்காதங்க, அவள் நம்மளை மதிக்க மாட்டான். இந்த துர்போதனை வேதம் ஒன்று சொல்லுது, எங்கள் அம்மா ஒன்று சொல்லி தருது. எங்கள் அம்மா சொல்கிறத எனக்கு பக்கம் இவ்வளோ நாள் பழகின ஒரு அம்மா இல்லையா? நல்லது சொல்லிக் கொடுத்தா பரவாயில்ல, புண்ணியவதி. இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா எது கேட்குறனோ இல்லையா, இந்த பண விஷயம் சொல்லாதன்னா கம்முன்னு இருப்பேன். அவங்க அம்மா என்ன சொல்லிக் கொடுக்கும், விடாத ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பி இந்த மாதிரி என் வாழ்க்கை விட்டுட்டேன்னு அது சொல்லிக் கொடுக்கும். இது பாவம் இவன் இப்போ தெரியுதா? பாதி பேருக்கு இப்போ சின்ன வயசுல கொட்டுதுன்றாங்களே முடி, பேலன்ஸ் பண்ண தெரியல. ஏன் பண்ண தெரியலன்னு இல்லை, பொய்யே உண்மை இல்லை வாழ்க்கையில். அவ்வளோதான். இது எங்கே கனி கொடுக்குறது? காய்கறி கூட வாங்கி வர முடியாது. இது கனியும் கொடுக்காது, அணியும் கொடுக்காது, ஒன்றும் கிடையாது. பைபிள் வச்சுக்கிறது சபையாக சுற்றி வரலாம். இயேசு நாமத்தில் இது மாதிரி தான். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க, வார்த்தை தரிக்கப்படல, கனியெல்லாம் வராது, சகிப்புத்தன்மையும் வராது. இல்லை மற்றவங்களை ரொம்ப தூண்டுற மாதிரி இருக்கும். இல்லை யாராவது சிகிச்சை தான் ஆகணும். சரி, இப்போ நான் என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னா, 5 வருஷம் தானே காசு திருடினான், 5 வருஷம் ஆப்சென்ட்டு, இனி 5 நிமிஷத்துலேருந்து ஆரம்பி, இந்த மாதிரி நேரத்துலேருந்து ஆரம்பி, என்ன இன்னிலேருந்து வாழ்க்கை ஆரம்பி. இப்போ கண்டுபிடிச்சிட்டியா, 5 வருஷத்தில் கண்டுபிடிச்சிட்டியா, இவன் திருடாத பார்த்துக்கோ. அவன் திருடணும் அதெல்லாம் நீங்கள் நினைக்கூடாது. நீ சகிக்கணுன்றது ஒட்டி வச்சுக்கணும். ஆனால் காசெல்லாம் உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. கரெக்டாக கணக்கு நீ கணக்கு எழுது, அவனும் கணக்கு எழுதுவே. இதில் என்ன நடக்குன்னா, ரெண்டும் போட்டி போட்டுன்னு 2 பேர் வீட்டுக்கு செஞ்சுட்டு 2 பேரும் பெரிய தலைவர்கள் மாதிரிலாம் பேசுவாங்க. பாவம் அந்த என்ன வருது, சிலை யார் வைக்க போகிறா உங்களுக்கு? இதில் பெருசாக பாதிக்கப்படுறது இவங்க பசங்க தான். இது போட்டி போட்டு நீ தான் அவங்க வீட்டுக்கு செய்ய, அந்த அவங்க வீட்டுக்கு செய்ய, இந்த மனசு அவங்க வீட்டுக்கு செய்ய, ஜெகஜோதியாக சொந்தக்காரங்களாம் வாழ்வாங்க. வருவோர் போர் அதிகமாக இருப்பாங்க. இயேசு நாட்களில் வாசிக்கிறோம், வருவோர் போர் அதிகமாக இருந்தபடினா ஒரு போஜனம் பண்ணதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு ஊழியம் இங்கே, அப்படி ஒரு அட்டு ஊழியம். கடைசியில் எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்க்கை. சரி, ஒரு மனுஷன் என்ன புருஷன் தவறு செய்கிறானா தெரியுதா, சகிக்க கற்றுக்கொண்டு ஸ்திரப்படுத்தி கொண்டு உங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். முதல்ல அது ஷாக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏன்னா ஒரு நல்ல பின்னணியிலேருந்து கணக்கு எழுதுகிற ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. ஒரு ரூபா கணக்கு பார்க்குற ஃபேமிலியாக இருக்கும். அது கஞ்ச பையன் பேர் எடுத்தால் கூட பரவாயில்ல. என்ன நம்ம கஷ்டம் நமக்கு, நம்ம அதனால தான் ஆஸ்திகள் உருவாக்கணும்லாம் போதிச்சிருப்பான் அவனா என்ன மாதிரி. அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அது 10 ரூபாயிலேருந்து கணக்கு கேட்க ஆரம்பிச்சுனாங்க. நம்மளுக்கு கணக்குன்றதே தெரியாது. அதான் கணக்கெல்லாம் செலவு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அக்கா தங்கச்சி செலவு பண்ணலாம், கணக்கு பார்க்கக்கூடாதுரா படுபாவி அப்படின்னு இல்லை அவங்க அம்மா. அப்போது ஃபஸ்ட்டு மாட்டதே கணக்கில் தான் மாட்டுறது. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அவுட்டு. இவன் எங்கே சர்ச்சு வரைக்கும் வர்றது? சர்ச்சு டைமே போயிடும் சண்டை போட்டு மரத்துக்குள்ளே. அங்கே வந்தாலும் சண்டை தான் நடக்கும் சர்ச்சில். நாங்கள் போகிற சர்ச்சுக்கு, அம்மா மாமியார் போகிற சர்ச்சுக்கு மர்மம் வராது. அப்புறம் நாத்தனார் வர சர்ச்சுக்கு இந்த அண்ணன் பொண்டாட்டியே தம்பி பொண்டாட்டிலாம் வராது. இங்கே தான் இந்த சனியனுக்கு வரக்கூடாதுன்னு பார்த்தா இங்கே வருதுங்க. ஒன்றும் வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் இந்த மாதிரி வருதுயா. அபிஷேகம் ஆராதனை முடிச்சோடனே மெசேஜுக்கு அந்தம்மா வந்தோடனே பாரு, இதுங்கெல்லாம் எந்த நேரத்தில் வருதுங்க. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இந்த அம்மா அங்கே பார்க்க, அந்த அம்மா இங்கே பார்க்க, தேவனை பாருங்கன்னு சொல்லி சபைக்கு ஒரு சொல்கிறா, இதுங்க இந்த மாதிரி பார்த்துன்னு இருந்தால் என்ன ஆகுது பாஸ்டர்? சரி, அதுக்கப்புறம் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கு. கனியெல்லாம் ராஜாலாம் ஆக முடியாது. ஏன்னா இங்கே அவுட்டு நம்ம சகல சத்துருக்களுக்கு நீங்களாக்கி சாயங்காலம் பார்ப்போம். இப்போ சொந்த வீட்டாரே சத்துருக்கள் ஒரு பார்ட்டு பார்த்துருக்கோம், 2 பார்ட்டு பார்த்துருக்கோம். முதல்ல கூட பிறந்தது ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் வந்து நம்ம தேடிக்கின உறவுகள். நம்ம தேடுறோமோ தேடலையோ வந்து வாச்சுதோ இல்லை நம்ம கல்யாணம் ஆகுது இல்லையா, அது 2வது. எல்லாருக்குமே அந்த கல்யாண ஃபோட்டோவில் பார்க்குறப்போ ஒருத்தர் பார்க்குறப்போ அழகாக இருப்பான்.
பொண்ணும் அழகாக இருக்கும், ஆம்பளை பழங்க அழகாக இருப்பான். சரி, மேக்கப் போட்டாலும் சரி போடலாம் சரி, அது ஒரு கற்பனையோடு வர்றது, அது எதிர்பார்ப்போடு வர்றது. அந்த ஃபோட்டோ அப்படியே வச்சுக்குவாங்க. தெரிதா யாருன்னு? இதை நான் தான். இப்போ தான் இப்படி தான் இருக்கிறேன்னு அதில் ஏற்றி விடுறான்னு சொல்லுவான். ஐயோ அப்போ அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, ஏன் இந்த ஆளை கட்டினீங்கன்னு ஒருத்தன். அதோடு போச்சு. எவன் ஜாம் பண்ணாலும் இந்த குடும்பம் எழுந்துறது. இப்போ பாஸ்டர்கிட்ட சொல்ல, பாஸ்டர் இதான் நான். சிஸ்டர் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, எப்படி இதனால் கட்டினீங்க? கட்டாய கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான், அது சத்தியமாக ஏன் விசுவாசி ஆகிடும். அந்த மனசே எனக்கு துரோகியாகவே மாறிடுவோம். அந்த மனசு தான் எனக்கு கோலியாத்து. இப்படி தான் போய் கொண்டிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, சகல சத்துருக்கள் போட்டிருக்கு இல்லையா, எல்லா சத்துருக்கள், இது 2 சத்துருக்களில் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். இது சத்துருக்கள்லாம் இல்லை, இது அதிகப்படுத்துறது என்கிட்ட தான் இருக்குது. இது ரொம்ப நாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதில்ல. வால்யூம் நம்ம தான் கம்மி பண்ணணும். இங்கே கம்மி பண்ணால் எல்லாம் சுற்றி நல்லாயிருக்கும். நம்ம வெளியில் ஒழுங்காக இருந்தோம்னா, அதாவது உள்ளே ஒழுங்காக இருந்துச்சுன்னா எல்லாமே ஒழுங்காக இருக்கும். நான் தான் அந்த உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளணும். என் வாழ்க்கையில் மற்றவனை சத்தம் போடாத வச்சுக்கொள்ளணும். ஒரு பெண்மணி ஒரு நியாயமான செலவுகளுக்கு கேட்கிற பொழுது ஆணுடைய ஒரு பேச்சு எப்படி இருக்கும்? பணம் மன உயிர் எடுக்கிறேன், பணம் பேய் அப்படின்னா என்ன? அது பேயவே மாறிட்டோம். வாயின் வார்த்தைகள் இல்லையா, நீங்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வேல்யூ, அது அப்படியே ஆகும். நீங்கள் ரோட்டில் போகிறேன்னு திட்டி பாருங்கள், ஒன்று வந்து அடிச்சிட்டு போவான், இல்லை திருப்பி திட்டிட்டு போவான். வாயின் வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்கு ஐயா, அப்படியே ஆக கடவுது அப்படின்னா அப்படியே ஆச்சு. ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் உருவாக கடவுது, எல்லாம் உருவாச்சு. நீங்கள் சொல்லி பாருங்கள், மாமியார் வரக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள், வரும். வராமல் இருக்காது. நீங்கள் அதை தான் நல்லதே நினச்சிங்கன்னா நல்லதே நடக்கும். வந்துன்னு போது என்ன பண்ணுறது பார்க்கலாம். அது வந்தாலே பிரச்சனை ஐயா, அது பிரச்சனை ஆகும். நீ தான் தீர்க்கதரிசனம் சொல்கிறீங்களே, அது வந்தாலே பிரச்சனை ஐயா, மாமியார் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை ஐயா, இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். அது எப்போ சாவாது. நீங்கள் சத்துருக்கள் ஜீவனை கேட்காது இருக்கிறபடினா ஒன்று நான் பிரியமாக இருக்கிறேன்னு சாலமோன்ட்ட ஆண்டவர் சொல்கிறார். இப்போ சொந்த வீட்டார் சத்துரு எல்லோரும் இப்போ மாமியார் எப்போ சாவும்னு ஜெபம் பண்ணி சொல்லுன்னா என்ன வருது? தீர்க்காயுசாக இருக்கும். கொரோனா வந்து சாவலை, சிக்கன் குனியா வந்து சாவலை, எலி காய்ச்சல், பூனை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எது வந்தாலும் சாவலை, அது தீர்க்காயுசாக இருக்கும். போதாப்பாருன்னுவாங்க. ஏன் போகுது? அது ஜடகாத்திரமாக இருக்கும். பிள்ளையும் பிள்ளைகளும் காணும்படியாக அடுத்த சந்ததி, கடைசி பையனோட குழந்தை ஒன்றும் பார்க்கலையானோ, அது உடன்படிக்கையின் புத்திரியாக பேசும். இதெல்லாம் வாயால் வர்றது இவ்வளோ பிரச்சனை. கனியெல்லாம் கிடையாது, நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ குடும்பம், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேலே ராஜ்யம், சுவிசேஷம், கிங்டம், அது எங்கேயோ இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறோம். இது 2 பகுதி தாண்டி வந்தால்தான் சாயந்தரம் பார்ப்போம் மேலே போகிறதுக்கு. என்ன மேலேன்னா அடுத்த கட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு போகிறதுக்கு. இது 2மே இந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 இடத்தையும் ஜெயிச்சாங்க. யோசேப்பும் சரி, தாவீதும் சரி, ஒரு வார்த்தை அவங்க வீட்டாரை பற்றி பேசவே இல்லை. ஆத்திக்கொள்ள கூட சொல்லலை. தன்னை மனசில் இருக்கிற பாரத்தை பகிர்ந்து கொள்றோன்னு கூட சொல்லலை. எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டான், என்னை கொண்டு போய் வனாந்திரை விட்டாங்கலாம் சொன்னதே கிடையாது. அத்தனையுமே அவங்க கனி கொடுத்த அத்தனையுமே அவர்களுக்கு எதிர்காலத்துக்கு பயன்பட்டுச்சு. என்ன ஒண்டி எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு. எல்லா பிள்ளைங்களுக்குள்ள ஒரு விஷயம், அது நிறைய பசங்க இருக்கிற வீட்டில் இது நடக்கும். இப்போ ஒன்று இருக்கிறப்போ அது அப்பா தான் சொல்லணும், என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டா. இப்போ ஜப குறிப்பில் அப்படி தானே வருது. தாய் தேவைப்பேன் நாங்கள் பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படி இருப்போம். ஐயா இந்த பசங்க என்ன ஒரே பொண்ணு ஒரு மகன், இப்போது அதுக்கு மேலே வேணான்றான். முடியல, இது வளர்த்தாலே போதும். அதுவும் எப்படி வளர்க்குறாங்க? உருண்டையாக வளர்க்குறாங்க. அது என்ன நான் கேட்குதோ அது எங்கே. இப்போ அம்மா எனக்கு இது செஞ்சு கொடுன்னு கேட்ட காலெல்லாம் போய் இது ஆர்டர் பண்ணாமல் ஸ்விக்கி வந்து ஃபோனை இது காலிங்கில் அடிக்கிறப்ப தான் தெரியுது பசங்களுக்கு, தாய் தகப்பனுக்கே தெரியுது ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கு பையன்னு. நம்ம வீட்டில் இல்லைங்க இது. நான் சார் உங்கள் நம்பர் தான் வந்திருக்குது, திறங்க, பணம் கொடுத்தாச்சு, எங்கேருந்து போச்சு? என் அக்கௌண்ட்லேருந்து போச்சு. இன்சூரன்ஸ் கட்டி வச்சு காசு ராது, கோழி வாங்கி தின்றான் பையன். கோழி விலை வேறு, இன்சூரன்ஸ் விலை வேறு. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றான் பையன்ட்டு அந்த மாதிரி ஆரம்பிக்கும். இது டெய்லி அப்படி தான் சாப்பிடும் அந்த பையன். ஓட்டம் கிடையாது, நடை கிடையாது, உல்லாச வாழ்க்கை பையனுக்கு. அது உருண்டையாக வளர்ந்து 40 வயசுக்குள்ள செத்து போயிடும். உருண்டையாக வளர்றது பசங்க. ஏன்? நம்மளுக்கு தான் சேவித்த வேணுன்றான் அப்பா அம்மா. 15 வருஷத்துக்கு முன்னே குழந்தை இல்லைன்னு வந்து ஜவமான தம்பதிகள்லாம்
17-18 வயசு பையனுக்கு வரப்போ அதே ஆலயத்தில் வந்து அதே பாஸ்டர்கிட்ட, ஐயா நீங்கள் பண்ண வேலை தான் இது. அவர் என்ன ஐயா பண்ணார்? ஜெபம் பண்ணீங்கல்ல, ஒரு குழந்தை பிறந்தது. அதுதான் எப்படி ஆச்சு? ஊனமாக இருக்கா, எதுனா அங்கவீனம் இருக்கா? ஒன்றுமே இல்லை, அங்கமே தெரில, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. பயங்கர வாழா இருக்கான், சுறுசுறுப்பெல்லாம் இல்லை, படிக்க மாட்டான், பத்துக்குனே படிக்கிறான். இது எக்ஸாம் என்னன்னாக்கா NISS எடுத்துருன்றான். அவனே டிசைட் பண்ணுறான். இப்போ எங்கே ஃபீஸ் கட்டணும், எங்கே இது பண்ணணும். அப்பாலாம் பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும், அதெல்லாம் வேணும். அங்கே போனால் கற்றுவான் இல்லையா? பணம் வாங்கி சொல்லித்தரோம், சும்மா சுற்றுறோன்னா மிரட்ட மாட்டான். இது வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணு, நானே படித்து நானே உனக்கு எடுத்து தரேன். இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் போகிறப்போ என் பசங்களாம் சொல்லி கூட்டுப்போம். அங்கே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, டென்ஷன் ஆகாத, கம்முன்னு இரு. இப்போ இருக்கிற ட்ரெண்டு. அப்போ போனால் அவங்களும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அக்கா நல்லா படித்தா அக்காவை காமிச்சு அக்கா மாதிரி இல்லை வேணும். அப்போவே நம்ம பசங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. இதே மாதிரி ஏதாவது ஒன்று பசங்களுக்கு ரொம்ப நாலேஜ் ஆகிடுச்சு. இப்போது சகிப்புத்தன்மை பேரண்ட்ஸுக்கு வேணும். பேரண்ட்ஸு சகிக்கணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு கனி பெற்றுருக்குறோம் இல்லையா, கர்ப்பத்தின் கனி அப்படி இருக்குது, நம்ம சகிக்கணும். அது இப்போ மிரட்டுறது உருட்டுறதுலாம் கிடையவே கிடையாது. அதனால சர்ச்சும் அப்படி தான். ஏன்னா நம்ம வந்து கிருபை சத்தியம் அப்படின்னு போயிட்டோம் இல்லையா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், சமாதானம் தரார், ஆண்டவர் இது தரார், அது தரார்னு. அப்போ நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும். சொகுசு பயணம்தான். எங்கே போனாலும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான். அப்பா அது எப்போ நிறைவேறுதுனாக்கா, அது நிறைவேறாது. எவன் தீர்க்கிறத சொன்னாலும் நிறைவேறாது. ஏன்னா நம்ம வீட்டு பாடம் பாக்கி இருக்குது. அப்போ பையனும் அதே மாதிரி தான் வளரணும். இப்போ என் பையனை நான் நொந்து கொள்கிறேன்னா பாதிக்கு பாதி ரத்தம் என்னோட ரத்தம் தானே, தாய் தப்பனுடைய கலவை தானே புள்ள. அம்புட்டு எங்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இப்போ இயேசு ரத்தம் மாறுச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ இது தாய் தகப்பன் வேதத்தை நீ மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பையனுக்காக ஜெபிக்கிறது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைங்க பண்ணுற அட்டூழியங்கள், ஊழியங்கள் இதெல்லாம் வந்து பேசுவாங்க. எல்லாருக்கும் ஆசை தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு. ஆனால் வேதம் என்ன சொல்கிற, ராஜ்யத்தின் சுவிசேஷம், நீ வார்த்தையை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ வார்த்தையை மறந்துட்டீங்களா? யோசித்து பாருங்கள். வார்த்தையை மறந்துட்டீங்களா? வார்த்தையை மறக்கூடாது. மறந்தால் கர்த்தர் மறந்துடுவார். இந்த இடத்துல தான் கைவிடப்படுது. பூமியில் சொல்கிறேன், வருகையில் இல்லை. பூமியில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வித்தியாசமாக போகிறதுக்கான காரணம் இதுதான். இதெல்லாம் தாவீதுக்கு அந்த நெருக்கங்களில் பாதிக்கு பாதி பார்த்தாச்சு. மீதி நம்ம பார்க்க போகிறோம். சாயந்தரம் வர தவறாதிருங்கள். இணைப்பில் இருக்கிறவன் கலந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நீ சொன்னதை கர்த்தர் ஜனங்க கேட்க கிருபை செய்திருக்கிறேன். இன்னும் ஆண்டவரே, இவர்கள் நாட்களில் இவர்கள் ராஜாக்களாக கொம்புகள் உயர்த்தப்பட இருக்க தடைகளை உடைத்தரும். அதே சமயத்தில் என் தேவன் இவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாத நாளிலிருந்து கட்ட அவிழ்க்கிறோம். எல்லா சத்துருக்கள் நீங்களாக்கும். சொந்த வீட்டாரே சத்ரு. இந்த 2 தரத்தாரையும் பார்த்துருக்குறோம். சமுதாயத்தை பார்க்க போகிறோம், சபையை பார்க்க போகிறோம், ஆளுகையை பார்க்க போகிறோம். சாயந்தரத்திலே பேச கிருபத்தார் ஜனங்களை கொண்டு வாரோம். இயேசுவை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.